பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேத புஸ்தகத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டவர் தன் சீஷரோடு பேசின முக்கியமான ஒரு வார்த்தை இது. இங்கே 2 விதமான மக்களை ஆண்டவர் பார்க்கிறார். முதலாவது, அவர் திரளான ஜனங்களை பார்க்கிறார். திரள் கூட்ட மக்கள் இயேசுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள், தேவையோடு கூட வந்திருக்கிறார்கள். அந்த திரளான ஜனங்களை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே பெருமை வரவில்லை, சந்தோஷம் வரவில்லை. அதற்கு பதிலாக மனதுருக்கமும் அந்த மக்களை குறித்த பாரமும் அவருடைய உள்ளத்திலே உண்டாகிறது. ஐயோ, இந்த ஜனங்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள், தொய்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள், சிதறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அந்த மக்களுடைய காரியத்தை அறிந்தவராக அவர் வெளி தோற்றத்தை பார்க்கவில்லை. அந்த மக்களுடைய இருதயம் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஏக்கத்தோடு ஒரு காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களை குறித்த ஒரு மனதுருக்கம் இயேசுடைய உள்ளத்தில் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது, ஆண்டவர் தனக்கு சீஷர்களாயிருந்த தன்னை பின்பற்றவர்கள் பக்கமாக திரும்புகிறார். அவர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். அவர்களை நோக்கி பாருங்க, 2வது தம்முடைய சீஷரை நோக்கி, முதலாவது ஜனங்களை நோக்குகிறார், 2வது தன் சீஷரை நோக்குகிறார். ஒரு சின்ன கூட்டம் இயேசுவோடு இருக்கிறாங்க, அவங்களை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், அறுவடை மிகுதி, ஆனால் ஆட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு ஆட்கள் வேண்டும், அறுவடைக்கு வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது. ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஏக்கத்தோடு இருக்கிறது, ஆனால் அறுவடைக்கு ஆட்கள் இல்லை. அதற்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அவர் திரளான மக்களை பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை போல நம்ம பார்க்க பழக வேண்டும். இயேசுவனுடைய கண்கள் நமக்கு வேண்டும். அவர் திரளான ஜனங்களை பார்க்கிறார். தன்னோடு கூட இருந்த சீஷர்களை மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிற அவரை தேடி வந்த ஏராளமான கூட்ட மக்களை பார்க்கிறார். அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறார். எருசலேமிலே பெரிய தேவாலயம் இருந்தது. அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது. யெகோவாகிய தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உள்ள மக்கள் தான் தேவாலயத்திற்கு பண்டிகை கொண்டாட போகிறவர்கள், பலி செலுத்த போகிறவர்கள். அவர்களுக்கு பிரதான ஆசாரியன் இருந்தான், அவர்களுக்கு ஆசாரியர்கள் இருந்தார்கள். பட்டணங்கள் தோறும் ஜப ஆலயங்கள் இருந்தது, ஜபாலய தலைவர்கள் இருந்தார்கள். அந்த ஜபாலயங்களிலே வேத புஸ்தகம் வாசிக்கப்பட்டது, ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. எல்லாமே அவர்களுக்கு மத சம்பந்தமான நம்பிக்கையும் காரியங்களும் இருந்தது. ஆனால் அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக, தொய்ந்து போனவர்களாக, நிம்மதியற்றவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு அதை பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே அதிக ஜனத்தொகை உள்ள ஒரு தேசமாய் நம்முடைய தேசம் மாறி இருக்கிறது. 145 கோடி மக்கள், 145 கோடி மக்களை கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்க வீட்டுக்குள்ளே மாத்திரம் பார்த்து கொண்டிராதபடி, உங்கள் சபைக்குள்ளே மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காதபடி கண்களை ஏறெடுத்து வெளியிலே நோக்கி பாருங்கள். 145 கோடி மக்கள். அவர்களை போல பக்தி உள்ளவர்கள் உலகத்தில் எங்கும் கிடையாது. உலகத்தின் எத்தனையோ நாடுகளுக்கு ஆண்டவர் அழைத்து போயிருக்கிறார். இந்திய மக்களைப் போல பக்தி உள்ள மக்களை நான் எங்கும் கண்டது இல்லை. கால்களிலே செருப்பு கூட இல்லாதபடி 100கணக்கான மைல்கள் நடந்து தெய்வத்தை தரிசிப்பதற்காக தேடி அலைகிற மக்கள் கூட்டமுள்ள ஒரு தேசம் இது. தெய்வ நம்பிக்கைக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் உள்ள ஒரு தேசம் இது. தெய்வத்தை தேடுகிறார்கள், தெய்வத்தை நம்புகிறார்கள், தெய்வத்தை தேடி தேடி தங்களை வருத்தி கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. 40 வருஷமாய் கால்களிலே பாதரட்சி இல்லாமல் நடந்து தெய்வத்தை தரிசிக்க போகிற மனிதனால் அவனால் அந்த பீடி சிகரெட்டை விட முடியவில்லை, மதுபானத்தை விட முடியவில்லை, அவனை சிக்கி இருக்கிற அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை, அவனுடைய வியாதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த வருடமாவது எனக்கு நிம்மதி கிடைக்கும், இந்த வருடமாவது எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த வருடமாவது
எப்படியாவது என் சாபம் நீங்கும் என்று வருஷக்கணக்காக நடந்து கொண்டே தெய்வத்தை தேடிக்கொண்டே பணத்தை செலவு பண்ணி அலைந்து 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 தெய்வத்தை தேடி சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற மனிதர்கள் நிறைந்த ஒரு தேசம் இந்த தேசம். ஆண்டவர் இந்த மக்களை நோக்கி பார்க்கிறார். அந்த மக்களுக்குள்ளே நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, சமாதானமற்ற ஒரு நிலைமை, நிம்மதியற்ற ஒரு நிலைமை. இவ்வளவு சரீரத்தை வருத்தியும் பணத்தை செலவு பண்ணியும் எதிர்பார்த்த நிம்மதியை காண முடியவில்லை, எதிர்பார்த்த சந்தோஷத்தை காண முடியவில்லை. விரக்தி அடைந்து ஏமாற்றத்தோடு இருக்கிற மக்கள் கூட்டம் நிறைந்த ஒரு தேசம். அந்த மக்களை தேவன் பார்க்கிறார். அவருடைய இருதயம் மனது உருகுகிறது. ஐயோ, இந்த ஜனங்கள் எவ்வளவு பக்தியாய் இருக்கிறார்கள், எவ்வளவு பக்தியோடு தெய்வத்தை தேடுகிறார்கள், எவ்வளவு வாஞ்சையோடு காணப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் வெறுமையாய் காணப்படுகிறது. அவர்கள் சிதறப்பட்டவளாய் இருக்கிறார்களே, நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களே. அந்த மக்களை குறித்த பாதிப்பு இயேசுடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. அவர் மனதுருகினார், இந்த மக்களுக்காக மனதுருகினார். உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுடைய கண்களை தேசத்திலே நடக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஏறெடுத்து பாருங்கள். எவ்வளவு பக்தி உள்ள மக்கள், எவ்வளவு பக்தி உள்ள மக்கள், எவ்வளவு நம்பிக்கையோடு தெய்வத்தை தேடுகிறார்கள். அந்த நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் வாழணும், செத்து போனார் நல்லது என்ற போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள். யாராவது உண்மையான தெய்வத்தை காட்ட மாட்டாங்களா? யாராவது ஒரு நற்செய்தியை சொல்ல மாட்டாங்களா? யாராவது இப்படி ஒரு மெய்யான கடவுள் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்ல மாட்டாங்களா? நான் ஒவ்வொன்னா தேடி தேடி அலைந்து 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 ஏமாற்றத்தோடு காணப்படுகிறேனே, எனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுவதற்கு யாரும் இல்லையா என்ற ஏக்கத்தோடு இருக்கிற மக்கள் நிறைந்த ஒரு தேசம். ஆண்டவர் இந்த மக்களை பார்க்கிறார். அவருடைய இருதயம் மனது உருகுகிறது. ஐயோ, இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இந்த ஜனத்திற்காக நான் பரிதபித்துக் கொண்டிருக்கிறேன். பக்தி உள்ள இந்த மக்களுக்காக என் உள்ளத்திலே பரிதாபம் பொங்குகிறது, என் மனம் உருகுகிறது. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே, இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே, இந்த மக்கள் வெளிச்சத்துகள் வரணுமே, இந்த மக்கள் சமாதானத்தை காணணுமே, இந்த மக்களுடைய சாபங்கள் நீங்கணுமே. அதற்காகத்தான் நான் உலகத்தில் வந்தேன், அதற்காகத்தானே ரத்தம் சிந்தினேன். இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். மனதுருக்கம் உள்ள தேவன் இந்த பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு தன் பக்கத்தில் நிற்கிற சின்ன கூட்டத்தின் பக்கமாய் திரும்புகிறார். இப்ப வேதம் சொல்லுகிற தன் சீஷர்களை நோக்கி, நம்ம பார்த்து, என்ன பார்த்து, உங்களை பார்த்து, எல்லா பாஸ்டரையும் பார்த்து, பிஷப்மாரை பார்த்து, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் இயேசு பேசுகிறார். அறுப்பு மிகுதி, தேசத்தில் அறுப்பு மிகுதி. 145 கோடி ஆத்துமாக்கள் நிம்மதியை தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், தெய்வத்தை தரிசிப்பதற்காக, பாவ மன்னிப்பை பெறுவதற்காக, தரையிலே உருளுவதற்கு ஆயத்தம், தலையை மொட்டையடித்துக் கொள்ள ஆயத்தம், எதை வேண்டுமானால் இழக்க ஆயத்தம் என்று தெய்வத்திற்காக எதையும் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கிற மக்கள் கூட்டம். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். திருச்சபையே, கண்களை ஏறெடுத்து பார். கிறிஸ்தவனே, கண்களை ஏறெடுத்து பார். ஊழியக்காரனே, கண்களை ஏறெடுத்து பார். என் கண்கள் இயேசுவின் கண்களாய் மாறினால் நலமாயிருக்குமே. இயேசுவின் கண்களாய் நம் கண்கள் மாறட்டும். இயேசுவின் இருதயமாய் நம் இருதயம் மாறட்டும். பக்தி உள்ள இந்த மக்களை பார்க்கும் போது என் இருதயம் பாதிக்கப்படுகிறதா? இருதயத்தில் பாதிப்பு வருதா? அந்த ஜனங்களை பார்க்கும் போது என் உள்ளம் எப்படி இருக்கிறது? எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கிறது. 1974 வருஷம் இந்த பட்டணத்தில் ஒரு கல்லூரியில் படித்தேன். 6 மாசம்தான். அப்பதான் தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். தஞ்சாவூர்ல நடந்த முகாமுக்கு அங்க அபிஷேகம் பெற்று நான் வந்த பிறகு எனக்குள் ஏற்பட்ட முதலாவது மாற்றம். அதுக்கு முன்னாலே நான் இயேசுவை ஆண்டவராக நம்பி ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஜெபம் பண்ணுவேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்த பிறகு உண்டான மாற்றம். இதே மதுரை தெருக்களிலே நான் கல்லூரிக்கு நடந்து போகும் பொழுது பக்தியோடு வரக்கூடிய தெய்வ வணக்கத்துக்காக கிராமங்கள் இருந்து வரக்கூடிய கூட்டமான மக்களை பார்க்கும்போது என் இருதயம் பாதிக்கப்பட்டிருந்ததை உணர்ந்தேன். ரோட்ல நின்று அழுதிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பக்தி உள்ள மக்கள் ரட்சிக்கப்படணுமே. நான் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன். என்ன ரட்சித்தீரே, இந்த மக்கள் ரட்சிக்கப்படணுமே. அந்த பாரம் என் உள்ளத்தை கவி கொண்டது. ஒரு பாரம் என் உள்ளத்தை பாதித்தது. அந்த மக்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு பாதிப்பை ஆவியானவர் உண்டாக்கினார்.
என்னால் அதை நம்ப முடியவில்லை. ஏன் நான் அழ வேண்டும்? ஏன் ரோட்ல நின்று அழ வேண்டும்? என்ன நடக்கிறது எனக்குள்ளே? ஆரம்பத்தில் நான் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அது பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கின பாரம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அந்த பாரத்தை உண்டாக்க ஆவியானவர் விரும்புகிறார். நாமோ அந்நிய பாஷை பேசுவதிலும் நடனம் பண்ணுவதிலும் நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். சிந்தனைகளை பிசாசு மாற்றிவிட்டான். ஆத்த மக்களுக்காக அழுவதை விட்டு நடனம் பண்ணுவதற்கு பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இயேசுவின் இருதயம் நமக்கு வேணும். ஓசன்னா நீ பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறோம், நடனம் ஆடுகிறோம், நல்லா தான் இருக்குது. சீசர்கள் அன்னைக்கு பாடினாங்களே, கை வைத்து ஓசன்னா கரம் அசைத்து எல்லாரும் பாடினாங்க. பேதுரு பாடினார், யோவான் பாடினார், குழந்தைகள்லாம் பாடினாங்க. நம்மளே இப்போ பாடுகிறோம். யாருக்காக? இயேசுக்காக. அவரை கொஞ்சம் கூர்ந்து பாருங்களேன். இயேசுவை பார்க்காமலேயே பேதுரு யோவான் நடனம் ஆடி கொண்டிருந்தாங்க. அவங்க இயேசுவை பார்க்கல. இயேசுக்கு தான் கழுதையில் வந்துகிட்டு இருக்கான்னு நினைச்சாங்க. அவருடைய முகத்தை ஒருவரும் பார்க்கல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவின் முகத்தை பார்க்கல. பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கும்? லூக்கா 19:41 சொல்லுகிறது, இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய கண்ணில் கண்ணீர் வடிகிறது. பேதுரு அதை கவனிக்கவில்லை, யோவான் அதை கவனிக்கவில்லை, அந்திரேயா கவனிக்கவில்லை. கவனித்திருந்தால் ஸ்டாப், நிறுத்துங்க, இயேசு அழுகிறார். வாய் கேட்டிருப்பாங்க. இயேசுவின் முகத்தை தேட இன்னைக்கு ஆட்கள் இல்லை. இயேசுடைய முகத்தை கூர்ந்து பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் அழுகிறார். எல்லாம் நில்லுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இயேசு அழுகிறார். வாய் நம்ம எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டு பாட்டு பாடி நடனம் பண்ணி துதிக்கிறோம், மகிழன்னு சொல்றோம். அவர் அழுகிறாரே. அவர் நகரத்தை பார்த்து அழுகிறார். ஒரு பட்டணத்துக்காக அழுத ஆண்டவர் இன்றைக்கு இந்தியாவுக்காக அழுகிறார். உலக நாடுகளுக்காக அழுகிறார். கோடி கோடி கோடியான மக்கள் ரட்சிப்பை அறியாதபடி நரகத்தை நோக்கி போகிறார்களே, அந்த ஆத்து மக்களுக்காக அழுகிறார். தெரியுமா? அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய இருதயத்தை பாருங்க. பாதிக்கப்பட்ட உள்ளம். இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். சீசரை பார்த்து சொல்லுகிறார், சீசர்களே பாருங்க, அற்ப மிகுதி. எவ்வளோ ஜனங்க தாகத்தோடு வர்றாங்க, எவ்வளோ ஜனங்க பாரத்தோடு வர்றாங்க, தேடி தேடி வர்றாங்க நிம்மதிக்காக, சமாதானத்துக்காக. அறுப்புக்கு ஆட்கள் இல்லையே, இந்த மக்களுக்கு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லையே, ரட்சிப்பை சொல்லுவதற்கு, விடுதலை சொல்ல ஆட்கள் இல்லையே, வெளிச்சத்தை கொண்டு போக ஆட்கள் இல்லையே. அறுப்புக்கு எச்சமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபியுங்கள்? அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி ஜெபியுங்கள். இயேசுவே ஒரு ஜெப குறிப்பை கொடுக்கிறார். இயேசுவே சொல்றார், ஜெபம் பண்ணுங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஃபேக்டரி எஜமான், அவர் தான் எஜமான். 1000 பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறார். ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, போனஸ் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க என்கிட்ட. நீங்கள் தானே ஏன் கொடுக்கணும், நீங்கள் நினச்சா கொடுக்கலாம்ல, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இயேசு அவர் தான் சொல்றாரு, அவர் தான் ஆட்களை எழுப்பணும், அவர் தான் அறுவடைக்கு ஆட்களை அனுப்பணும், அவர் தான் ஆத்மாக்களை சந்திக்கணும். ஆனா அவரே சொல்லுகிறார், நீங்க வேண்டிக் கொண்டால் தான் அது நடக்கும். நீ வேண்டிக் கொள்ளுங்க. ஆனா இன்னைக்கு பிசாசின் ஊழியத்தை செய்கிற சில ஊழியர்களை எழும்பி ஜெபமே தேவையில்லை என்று சபையை திசை திருப்பி கொண்டிருக்கிற கள்ளர்கள் எழும்பி விட்டார்கள். இயேசு சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுங்கள். நீங்க ஜெபிச்சாதான் ஆட்கள் எழும்ப முடியும். நீங்க ஜெபித்தாதான் மிஷனர்கள் எழும்ப முடியும். நீங்க ஜெபம் பண்ணினால் தான் அறுவடைக்கு ஆட்கள் எழும்ப முடியும். பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் ஆட்கள் தேடவில்லை, அறுவடைக்கு ஆட்கள் வேணும். பிரசங்கம் பண்ண அறுவடை உண்டாகணும், அறுவடைக்கு ஆட்கள் வேண்டும். ஆத்துமாக்களை அறுவடை பண்ண ஆட்கள் வேண்டும். அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு பாரம். இவ்வளோ ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. இந்திய அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இந்திய அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எங்கே போய் சுவிசேஷம் அறிவித்தாலும் ஜனங்கள் தாகத்தோடு வர்றாங்க, வாஞ்சியோடு வர்றாங்க, வாஞ்சியோடு கேட்கிறாங்க, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இதை அறிந்து கொள்ளத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். எத்தனை மக்கள் சொல்றாங்க தெரியுமா? 40 வருஷமாய் பக்தியோடு தெய்வத்தை தேடினேனே, இந்த ஆண்டவரை இவ்வளவு நாள் அறியாமல் போய்விட்டேனே என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை தெரியுமா? அப்ப ஏங்கி கொண்டிருக்கிறாங்க, மெய்யான ஒரு தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்துல. அதை சொல்லுவதற்கு ஆட்கள் வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? 3 காரியம். முதலாவது, ஜெபம் பண்ண வேண்டும்.
இங்கே வந்திருக்கிறவங்களிடத்திலும் என்னிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஜெபம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, பிதாகிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. அறுவடைக்கு ஆட்களை அனுப்புங்க ஆண்டவரை, எழுப்புங்க ஆண்டவரை. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அறுவடைக்கு ஆட்கள் வேண்டும்னு ஜெபிங்க. குடும்ப ஜெபத்தில் ஜெபிங்க, தனி ஜெபத்தில் ஜெபிங்க, சபையில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபக்குழுவில் ஜெபிங்க. அறுவடைக்கு ஆட்களை எழுப்புங்க. 145 கோடி மக்கள் ஆண்டவரை எழுப்புங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ஜெபிங்க. இயேசு சொல்லுகிறார், முதலாவது ஜெபம். பெரிய அறுவடை நம்ம பார்க்கணும், தேசம் ரட்சிக்கப்படுவதை பார்க்கணுமா? முதலாவது ஜெபம். இயேசு சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அதே காரியத்தை தான் பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனம் வாசிக்கும் போது, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக 145 கோடி மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எதற்காக எல்லா மக்களுக்காக ஜெபிக்கணும்? 4வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இருதயத்தின் ஏக்கம் 145 கோடி மக்களை ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மெய்யான ரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். ஜெபம் பண்ணுங்கள். எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் பாவத்தை விட்டு மனம் திரும்பவும் சத்தியத்தை அறிந்து கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கட்டளையிட்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் தெரியுமா உங்களுக்கு? நீதிபதி ஒரு நீதிமன்ற விசாரணையில் சொல்லுகிறார், 1.5 கோடி பேர், 1,50,00,000 அதிகமான பேர் தமிழ்நாட்டில் தினமும் குடிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். தினசரி குடிக்கிறவர்கள் 1.5 கோடி பேர், 1.5 கோடி குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அடிமதனத்தில் இருக்கிற குடிகாரனை போய் கேட்டு பாருங்க, ஏன் குடிக்கிற, உன் குடும்பத்தெல்லாம் பாதிக்குதில்லைன்னு கேட்டு பாருங்க. என்னால விட முடியவில்லையே. விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. உனக்கு விடுதலை கொடுக்க ரட்சகர் இருக்கிறார். அந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு ஆட்கள் வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க. அவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கிறோமா? தினமும் ஜெபிக்கிறோமா? உங்களுடைய குடும்பத்தில் ஜெப சத்தம் கேட்கிறதா? உங்களுடைய வீடுகளிலே காலையில ஜெபிக்கிற சத்தம் கேட்கிறதா? அழகின் சத்தம் எழும்புகிறதா? என் தமிழ் மக்கள் ஆண்டவரை குடிக்க அடிமைப்பட்டு போனார்களே, 1.5 கோடி குடும்பங்கள் பாழாகிறது. என் ஜன ரட்சிக்கப்படணுமே, மனம் திரும்பணுமே, சத்தியத்தை அறியணுமே என்ற சத்தம் உங்களுடைய வீடுகளிலே எழும்புகிறதா? தேவன் எதிர்பார்க்கிறார். ஜெபம் பண்ணுங்க அம்மா, ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் முதலாவது ஜெபிக்கணும். 2வது ஆண்டு சொல்லுகிறார், அறிவிக்கணும். 9ஆம் அதிகாரத்தில் சீஷரை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சீஷர்களை அழைத்து புறப்பட்டு போங்க, போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். காணாமல் போன ஆடுகளாக இருக்கிற எருசலேம் வீட்டாரிடத்தில் போங்க. அப்படின்னா யார் யார் காணாமல் போன ஆடா இருக்கிறாங்களோ, இன்னும் மந்தைக்குள்ளே வராமல் இருக்கிறார்களோ, பாவத்தில் இருக்கிறார்களோ, அவங்களை தேடி போங்க. அவங்களுக்கு போய் சொல்லுங்க, அறிவியுங்கள் என்று சீஷர்களை கட்டளையிடுகிறார். அறிவியுங்கள். மார்க் 16:15 சொல்ல, உலகம் எங்க போங்க, எல்லா மக்களிடத்திலும் போங்க, இந்தியா முழுவதும் போங்க, போய் அறிவியுங்க, இந்த நற்செய்தி அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் போய் அறிவிக்கணும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அறிவிக்கணும். உங்கள் சபையை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம அறிவிக்கணும். எல்லாருமே அறிவிக்கணும். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எப்படி சிதறி போனாங்க? கர்த்தர் அவளை சிதறடித்தார். ஏன் சிதறடித்தார்? ஒரு உபத்திரவத்தை கொண்டு வந்து சவுல் என்கிற வாலிபனை எழுப்பி சபையை நீ உபத்திரவப்படுத்து, கிறிஸ்தவர்களுக்குள்ள உபத்திரவம் வரட்டும் கர்த்தர் அனுமதித்ததனால தான் அவன் சபைக்கு விரோதமாக எழும்பி சபையை சிதறடித்து போட்டான். சிதறடித்ததுனால என்ன நடந்தது? எல்லா கிராமத்துக்கும் சுவிசேஷம் போனது, எல்லா பட்டணத்துக்கும் சுவிசேஷம் போனது. சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று வசனம். அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல,
அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் மாத்திரம் அல்ல, எல்லா விசுவாசிகளும், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நீங்க ஈஸியா நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதுக்கு போதகர் இருக்கிறார், அதற்கு பிஷப் இருக்கிறார், அதற்கு பாஸ்டர் இருக்கிறாங்க, அதுக்கு உங்களை மேல மொழி நேர ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க தான் அறிவிக்க வேண்டும் என்று நாம் சாக்கு போக சொல்ல முடியாது. எல்லாரும் அறிவிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் சீஷர்களாக மாறி செயல்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 4:31 வரைக்கும் விசுவாசிகளான திரளான கூட்டம் எருசலேமில் எழும்பினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 6:7 வரும் பொழுது சீஷருடைய தொகை எருசலேமிலே பெருகிற்று. எல்லாரும் சீஷராய் மாறினார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவை அறிவித்தார்கள், எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் மாறினார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுகிறது. அதிலே தான் சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வேதத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். ஊழியக்காரனாகிய நான் வேதத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். சபை நடத்துகிறவர்கள் வேத வசனத்துக்கு நேராய் திரும்ப வேண்டும். சபையிலே கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள் வசனத்துக்கு நேராய் திரும்ப வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? நம்ம திரும்பணும். ஆதி திருச்சபை விசுவாசிகள் எப்படி வாழ்ந்தார்கள், ஆதி திருச்சபை ஊழியர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், ஆதி திருச்சபையிலே மூப்பர்கள் எப்படி செயல்பட்டார்கள், எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும், நான் திரும்ப வேண்டும், நீங்கள் திரும்ப வேண்டும். இதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. என்றால் அறுவடை மிகுதி, அறுவடை மிகுதி. ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. அப்படின்னா நாம் ஆதி திருச்சபை விசுவாசிகளை போல ஊழியர்களை போல மாறணும். அறிவித்தார்கள், எங்கும் போய் அறிவித்தார்கள், எல்லாருமே அறிவித்தார்கள். அதுல ரொம்ப ஆச்சரியமா நீங்க வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு யோவானும் பெரிய அப்போஸ்தலர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள். பேதுரு யோவானும் 3ஆம் அதிகாரத்தில் பிறவி சப்பானியை நடக்கும்படி கர்த்தர் பேதுரு யோவானை பயன்படுத்துகிறார். இந்த 2 பேர் தான். பிறவி சப்பானி நடந்த உடனே பெரிய எழுப்புதல், ஜனங்கள் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எங்க பார்த்தாலும் அதான் பேச்சாக இருக்கிறாரு. அந்த சமயத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பி என்கிற சுவிசேஷகனை கொண்டு சமாரியா பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்குது. நிறைய பேர் சுகம் பெறாங்க, விடுதலை பெறாங்க, ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி எருசலேமில் உள்ள தலைமை சபைக்கு போன உடனே அப்போஸ்தலர்கள் கூடி சமாரியாவில் எழுப்புதல் ஆரம்பித்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களை இன்னும் ஆழமான சத்தியத்துக்குள்ள நடத்தணும், அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும், ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி செய்யணும். அதுக்கு 2 பேர் அனுப்ப போகிறோம். யார் என்ன சொன்ன? பேதுரு யோவான். நீங்க 2 பேரும் போயிட்டு வரணும். நாங்களா? பிலிப்பு யாரு? அவன் ஒரு சுவிசேஷம் இப்பதான் வந்தா, பந்தி விசாரிப்புக்கான இருந்துட்டு அவன் போற இடத்துக்கு நாங்க ஃபாலோ புக் போறதா? அது எப்படி? we are apostles, நாங்க அப்போஸ்தலர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள். நாங்களா ஃபாலோ மினிஸ்ட்ரிலாம் போக முடியாது. பரவி சப்பானியை கத்த நடக்க வச்சிருக்கிறாரு, அந்த ஆள் அற்புதம் செய்தா அதுக்கு ஃபாலோ புக் நாங்க போறதா? இன்றைக்கு உள்ள ஊழியர்களாக எங்களுக்குள்ளே காணப்படுகிற பெருமையின் திமிர், அதனால தான் எழுப்புதல் பரவ மாட்டேங்குது. ஒரு சின்ன அற்புதம் நடந்துட்டா மோகலாசங்களை பெருமை வந்து விடுகிறது. ஒரு பிசாசு ஓடிட்டு அவ்வளவுதான், உலகத்தை மாற்றித்த மாதிரி பெருமை வந்து விடுகிறது. நான் அது செய்யறதா, கிராமத்துக்கு போறதா, அங்க போறதா, நான் யாரு தெரியுமா? பேதுரு யோவான் அப்படி சொல்லவில்லை. நாங்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், எங்களை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார், நாங்கள் ஃபாலோ ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை. புறப்பட்டு போனார்கள், அங்கே போய் அபிஷேகத்தை நடத்தினார்கள். பேதுரு யோவானும் அவளை அபிஷேகத்தை நடத்தி முடித்த உடனே வேதத்தை கவனமாய் வாசியுங்கள். நானே அரைகுறையா வாசித்திருந்தேன். இந்த எழுப்புதல் காலம் வந்த பிறகுதான் கவனமா வாசி, வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளை கவனமாய் தியானி என்று ஆவியானவர் எனக்கு போதித்தார். நான் கவனமாக பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனத்தை திருப்புங்க, பைபிளை திருப்புங்க, ஓபன் யுவர் பைபிள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. பேதுரும் யோவானும் பெரிய ஊழியர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நானா இருந்தா என்ன செய்திருப்பேன்? சரி, அப்போஸ்தலர் அனுப்புனாங்க, நம்ம வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டோம், எல்லாரும் அபிஷேகத்தை நடத்திட்டோம், அடுத்த பஸ் ஏறி நம்ம எருசலேமுக்கு போயிடலாம். ஓகே, பஸ் ஏறி போயிடுவோமா? 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு. ஆனால் பேதுரு யோவான் என்ன பண்ணாங்களா? வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் கவனிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு, சமாரியாவில் ஊழியம் முடிந்தது. சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள்.
அப்போஸ்தலர் சொல்லல, வர வழியிலெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பல. சமாரியாவில் போய் ஃபாலோ பண்ணி செய்யுங்கன்னு சொன்னாங்க. திரும்பி வரும்போது கிராமமா போய் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே எருசலேமுக்கு வந்தார்கள். இதான் புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள். வாட் அபவுட் மீ, வாட் அபவுட் யூ? சபை நடத்துகிற மெய்ப்பர்களே, ஊழியம் செய்கிற சுவிசேஷகனே, மோகன்லாசர் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மேடையில் தான் பேசுவியா? கிராமங்கள் பட்டணங்களிலே ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார்கள். இப்ப 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு ஆண்டவர் அனுப்புகிறார். பிலிப்ப ஆண்டவர் தேவதூதன் வந்து வனாந்தரத்துக்கு போ. எதுக்கு? அங்க ஒரு ஆள் வர, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஒரு ஆளுக்கெல்லாம் போக முடியாது. நான் பாருங்க சமாரியாவுக்கு போனேன், எவ்வளவு அற்புதம்! சப்பானி நடந்திருக்கிறான், பலத்த அற்புதம், பிசாசன ஓடி இருக்கு. சமாரியாவை எனக்காக காத்திருக்குது. பிலிப்புனா பெயர் பிரஸ்தாபம் ஆகிவிட்டது. நான் ஒரு ஆளுக்காக எப்படி போறது? ஒரு ஆளுக்கெல்லாம் போக முடியாது. பெரிய கூட்டம் கூட்டுங்க, நான் வரேன். வால் போஸ்ட் அடிங்க, விளம்பரம் பண்ணுங்க, பெருங்கூட்டம் வந்தா நான் வர்றேன். ஒரு ஆளுக்கெல்லாம் போக முடியாது. சொல்லல, ஒரு ஆத்மாவும் விலையேற பெற்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது. நீ போ, கீழ்ப்படிந்து போனா. அதுதான் ஆதி திருச்சபை ஊழியர்கள். இந்த நிலைமைக்கு ஊழியர்கள் மாறினா இந்தியாவை தலைகளாய் மாறிவிடும். இந்த நிலைமைக்கு நம்ம மாறணும், நான் மாறணும், இந்தியாவில் இருக்கிற ஊழியர்கள் மாறணும். அவன் போனா சுவிசேஷம் அறிவித்தான். சுவிசேஷம் அறிவித்து அவனை ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்ச உடனே ஆவியானவர் கொண்டு போயிட்டார். எங்க கொண்டு போனாரா? அவரை கொண்டு போய் கடைசி வசனம் பாருங்க. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு, ஆசோத் என்ற பட்டணத்தில் காணப்படுகிறார். காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரைக்கும், அவருடைய சொந்த ஊர் செசரியா. இப்ப ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தாரு, செஞ்சாச்சு, முடிச்சாச்சு, நேரம் வீட்டுக்கு பஸ் ஏறிட வேண்டியது தானே. இப்படிதான் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஊழியம் இருக்குது. ஆனா அவன் என்ன செய்யறாரு? ஆசோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவிற்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே வந்தான். இன்னைக்கு எந்த ஊழியக்காரங்க கிராமத்தில் பிரசங்கம் பண்றாங்க? ஆரம்ப காலத்தில் செஞ்சோம். இப்போ ஐம் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், பிஷப், இப்போ மாடரேட்டர் ஆயிடுறாங்க எல்லாருமே, ரெவரண்ட் டாக்டர். கிராமத்தில் போக முடியாது. நம்ம மாறணும். இதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். ஊழியர்களாகிய நாங்க மாறினா தேசம் மாறிவிடும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காணப்படுகிற மாதிரி ஊழியர்களாகிய நாங்கள் மாறணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மாறணும். ஆதி திருச்சபை விசுவாசியை போல நீங்க மாறணும். சபை மாறணும். எங்க போனாலும் ஊழியக்காரன் போய் தலை நீட்டுறதா வழக்கமா வச்சிருக்கிறோம். அப்ப நீங்க பேசுற அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தம்? நீங்க பெற்ற அபிஷேகத்துக்கு என்ன வல்லமை? நம்ம மாறணும். விசுவாசிகள் மாறணும், நாங்க மாறணும், சகலமும் மாறணும். வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி மாறணும். அப்பதான் தேசத்தை நம்ம மாற்ற முடியும். நான் மாறணும்னு விசுவாசிங்க. ஆதி திருச்சபை விசுவாசியை போல நான் மாறணும் ஆண்டவரே. அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்தாங்க, மன மகிழ்ச்சியா இருந்தாங்க, வசனத்தை தியானிச்சாங்க, ஐக்கியமா இருந்தாங்க, யாரை பத்தி பேச மாட்டாங்க, புறங்கூற மாட்டாங்க, சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இயேசுவை பின்பற்றினாங்க. அப்படி கிறிஸ்தவர்கள் மாறணும், விசுவாசிகள் மாறணும், நாங்க மாறணும். நம்ம மாறினாதான் தேசத்தில் ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்க முடியும். நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். வசனம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டது, இதெல்லாம் மறந்துட்டோம். நமக்கு வசதியான வசனங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை மட்டும் பார்த்து அதை பற்றியே பிரசங்கம் பண்ணி நம்மளை நாம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளை கவனமாய் பாருங்க. எழுப்புதல் காலம் இது. எங்கும் தேவன் எழுப்புதலுக்காய் மக்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். அதனால நாம் இந்த காலத்திலாவது விழித்துக் கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படி அர்ப்பணித்துக் கொள்ளணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எல்லா இடத்துல ஆண்டவர் ஆட்களை வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சென்னையில் அண்ணா நகர்ல இம்மானுவேல் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கு, CSI சர்ச், பெரிய சர்ச்சு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே ஆராதனைக்கு போறாங்க. 2 சர்வீஸ் நடக்கும். அங்கே உள்ள ஒரு சகோதரர் எங்கள் ஊழியத்தில் ட்ரஸ்டியா இருக்கிறாரு. அவர் சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் வருவார். நைட்டை கிளம்பிடுவார். என்னென்ன அவ்வளோ அவசரமா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நான் போய் எங்கள் சர்ச் ஆராதனைக்கு போகணும். அது மாத்திரம் இல்லை, முடிஞ்ச உடனே நாங்கள் காஸ்பலருக்கு போகணும், சுவிசேஷ ஊழியம், கிராமத்துக்கு போகணும். ஓடிடுவார். எல்லா வாரமும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்க. அண்ணா நகர் இம்மானுவேல் சர்ச்சில், CSI ஆலயத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியானத்துக்கு மேலே ஹோல் சர்ச்சு கிட்டத்தட்ட 50-60 பேர், சில சமயம் 100-150 பேர் அவங்களே பணம் செலவு பண்ணி, அவங்களே வேன் ஒழுங்கு பண்ணி கிராமமாக ஊழியம் செய்து கடந்த 10 வருஷத்துக்குள்ள அவங்க 10க்கு மேற்பட்ட ஆலயங்களை கட்டிவிட்டார்கள். கிராமங்களில் 100க்கு மேற்பட்ட சபைகளை உருவாக்கி விட்டார்கள்.
வாரந்தோறும் ஊழியம் செய்யறாங்க, வாரந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. யோசித்து பாருங்க. ஒரு பெந்தேகாஸ்த பாஸ்டரை நான் சந்தித்தேன். எப்படி நீங்க ஊழியம் செய்றீங்க கேட்டேன். பிரதர், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை செய்வோம், மத்தியானத்துக்கு மேல எல்லாரும் ஊழியம். எல்லாருமா? ஆமா, சொல்லிடுவோம், கட்டாயம் வரணும், எல்லார்ட்டும் கைப்பறுதி கொடுத்து வாங்க, ஜெபம் பண்ணிட்டு கிராமங்களுக்குள்ள போவோன்னு. வார வாரம் ஊழியம், வார வாரம் சுவிசேஷம். அதான் ஆண்டு சொல்ல, அறிவிக்கணும், எல்லாருமே அறிவிக்கணும், எல்லாருமே சொல்லணும். நான் ஜெபிக்கலவா நிகழ்ச்சியில் சொன்னேன், நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகும்போது குடும்பமாக போகிறீங்க, குழந்தை குட்டிகளோடு போகிறீங்க, ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு குடும்பமாக போகிறீங்க, ஒரு பார்ட்டிக்கு போகும்போது குடும்பமாக போகிறீங்க. சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது எதுக்கு தனியாக போகிறீங்க? குடும்பமாக போங்க. கணவன் மனைவி பிள்ளைகளாக போய் கைப்பறுதி கொடுத்து இயேசுவை பற்றி பேசுங்க, வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இதை சொன்னதுக்கு யார் கீழ்ப்படிஞ்சா தெரியுமா? இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. 6 மாதத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டு வந்த கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் என் மனைவி என் பிள்ளைகளாக நான் வீடு வீடாக போய் டாக்ஸ் கொடுக்குறோம், என் பிள்ளைகள்லாம் ஓடி போய் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க செய்கிறாங்க, நீங்கள் சொல்லணும் இல்லை? ஆண்டு சொல்கிறார்ல, ஜெபிச்சா மட்டும் போதாது, சொல்லணும் இல்லை? எத்தனை பேருக்கு இந்த வருஷம் இயேசுவை பற்றி சொன்னீங்க? இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னீங்க? ஒரு ஆளை பார்த்தாவது இயேசுவை நேசிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? யோசித்து பாருங்க. நம்ம அறிவிக்கணும், அது ஆண்டவர் விரும்புகிறார். நான் இருக்கிறது சிஎஸ்ஐ சர்ச்சு தான், 4 மாவட்டத்தில் நியூ லைஃப் சிஎஸ்ஐ ஆலயம். எங்கள் சர்ச்சில் 90% முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க தான். எங்கள் சபை ஆரம்பிக்கப்பட்டு சில வருடம் தான் ஆகிறது. அந்த சபைக்கு தான் ஆராதனைக்கு போவேன். நான் பின்னால் தான் உட்காந்துருப்பேன் ஆராதனையில். எப்போவுமே என்னை பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க, பண்ண மாட்டேன். நான் ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறேன். நான் பிரசங்கம் எப்போ கேட்கறது? யாராவது பிரசங்கம் பண்ணிட்டு நான் கேட்கணுன்னே உட்காந்துருப்பேன். அதில் ஜபல ஏதாவது வருஷத்தில் ஒரு முறை ஆண்டவர் சொன்னால் பேசுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் பிரசங்கம் கேட்கணுன்னு போய் பின்னால் தான் உட்காந்துருப்பேன். நான் முன்னால் மரியாதைக்கு கூப்பிடுவாங்க, முடியாது. நான் ஜனங்களோடு உட்காந்து வசனம் கேட்பேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஆராதனையில் மிஷினரிகளுக்காக ஜெபம், தேசத்துக்காக ஜெபம், ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்ல பாட்டு பாடி ஆராதிப்பாங்க. அடுத்த 15-20 நிமிஷம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க. தேசத்துக்காக, கிராமங்களுக்காக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜெபிப்பாங்க. ஒவ்வொரு வாரம் அப்படிதான் அந்த ஆராதனை நடக்கும். அதன் பிறகு அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க. அப்படிதான் செய்ய ஊழியம் நடக்கும். நான் உட்கார்ந்துருக்கும் போது திடீரென்று ஒரு தம்பி ஜெபம் நடத்தி கொண்டு இருந்தா. நல்ல மிஷனரிகளுக்காக ஜெபம், தேசத்துக்காக ஜெபம், கிராமம் ரட்சிக்கப்பட்ட ஜெபம்னு நல்ல ஜெபம் நடத்தி கொண்டிருந்தா. நடத்தி கொண்டிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். திடீரென்று ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். தீர்க்க தரிசனமாய் ஒருத்தர் மேல் ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணினால் மாத்திரம் போதாது, சபையை எழும்பி சுவிசேஷத்தை அறிவி. நீங்கள் சுவிசேஷம் அறிவித்தால் ஆத்துமாக்களை தருவேன். இதுதான் நான் விரும்புகிறேன் என்று திட்டமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். பேசின உடனே சபை கீழ்ப்படிந்தது. உடனே நாங்கள் தீர்மானம் எடுத்து, ஆண்டவர் விரும்புகிறார் சுவிசேஷம் அறிவிக்கணும். எத்தனை பேர் வருவீங்க? மாதத்தில் ஒரு நாள் சுவிசேஷம் அறிவிக்க வந்தால் போதும். மாசத்துல ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் சுவிசேஷம் அறிவிக்க வர்றவங்க கரை வைத்துங்கன்னா 150 பேர்லேருந்து 200 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்தாங்க. சபை ஊழியர்கிட்ட சொன்னேன், 4 டீமா பிரிங்க. 4 டீமா பிரிச்சு முதல் வாரம் ஒரு குழுவினர் ஊழியம் செய்வாங்க, 2வது வாரம் இன்னொரு குழுவினர் ஊழியம் செய்வாங்க. 4 வாரம் சுவிசேஷ ஊழியம். காலையில் ஆராதனை, மத்தியானத்தில் 2:30 மணிக்கு சர்ச்சில் கூடி ஜெபிச்சுட்டு 3 மணிக்கு கிராமத்துக்குள்ள போயிடுவாங்க. ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவித்து வீடு வீடா போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அதுல ஆண்கள் ஒரு நாள், பெண்கள் ஒரு நாள், வாலிப பையன்கள் ஒரு நாள், வாலிப பெண் பிள்ளைகள் ஒரு நாள் ஊழியத்துக்கு கிராமத்துக்கு போகிறாங்க. அதன் மூலமாக எந்தெந்த கிராமத்தில் சுவிசேஷம் சொன்னாங்களோ அத்தனை கிராமத்திலிருந்து இப்ப சபைக்கு புதிய புதிய ஆத்மாக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். சுவிசேஷம் அறிவிக்காமல் அறுவடையை பார்க்க முடியாது. சுவிசேஷம் அறிவிக்காமல் சபை வளர்ச்சியை பார்க்க முடியாது. சுவிசேஷம் அறிவிக்கணும். சபைகள் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆண்டவருடைய பிரதான நோக்கமே சபைகள் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் உங்களுடைய ரட்சிப்பு சந்தேகத்துக்குரியது. நீங்க ரட்சிப்பிலே பூரணப்பட வேண்டுமானால் இன்னொருவரை ரட்சிப்புகளை நடத்த வேண்டும். அப்பதான் நீங்க ரட்சிப்பிலே பூரணப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒவ்வொருவரும் பாரம் எடுக்கணும். யாராவது ஒருத்தர் ஆண்டவர்களை கொண்டு வரணும்னு ஏக்கம் இருக்கணும். அதை செய்யணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். அநேக வருஷத்துக்கு முன்னால், 30-35 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், நான் மதுரைக்கு வந்திருந்த போது, மதுரையில் அப்போ ஒரு சுவிசேஷ குழு இருந்தான். எனக்கு தெரியல, வயசான தகப்பன்மார்கள், மார்ஸ் மேடை காஸ்பல் டீம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு மதுரையில். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஐயாவுக்கு தெரியும். மார்ஸ் மேடை சுவிசேஷ குழு, அதுக்கு பேரே. எல்லாம் நல்ல பெரிய ஆட்கள். நான் அவங்களை சந்திச்சிருக்கிறேன், அவங்களோட ஜெபிச்சிருக்கிறேன். எல்லா வாரமும் சுவிசேஷம் உடைத்துப்பாங்க மதுரையில். எல்லா வாரமும் கிராமத்துக்கு போவாங்க, சுவிசேஷம் அறிவிக்க போவாங்க. அந்த காலத்தில் வயசானவங்களா இப்போ எத்தனை பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல.
இப்போ நீங்கள் எத்தனை பேர் ஊழியம் செய்கிறீங்க, எத்தனை பேர் அறிவிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. இன்னைக்கு தீர்மானம் விடுங்க. 4 பேர் சேர்ந்தா போதும் சுவிசேஷம் அறிவிக்கலாம். 4 பேர் சேர்ந்தா போதும் போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தாலே பெரிய ஊழியம் செய்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிரதர், நான் தவறாம சர்ச்சுக்கு போயிடுறேன், நான் ஒரு ஊழியம் செய்கிறது தெரியுமா? சபையில் என்ன ஊழியம்? காணிக்கை எடுக்கிறேன். காணிக்கை எடுக்கிறது பெரிய ஊழியமா? அதில் 50 வருஷத்துக்கு முன்னால் அறியாமையின் காலத்தில். இப்போ ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணணும். இயேசுடைய ஊழியத்தில் 300 பேர் இருக்காங்க ஃபுல் டைமா. நான் சொல்லிட்டு 5:30 மணி வரைக்கும் இங்கே வேலை செய்கிறது ஊழியம் கிடையாது. அதுக்கு ஆண்டவர் சம்பளம் தருகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறதா ஊழியம். பரலோகத்தில் அதான் கணக்கில் எழுதப்படும். போய் சுவிசேஷம் சொல்லுங்க. நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. இயேசுடைய ஊழியத்திலுடன் கிராமங்களுக்கு போய் பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க குரூப்பாக போய் ஊழியம் செய்கிறாங்க. கிராமங்களுக்கு போய் சந்தித்து ஊழியம் செய்து விட்டு வர்றாங்க. போனோம், வெளியே புறப்பட்டு போங்க. வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காரங்க. இது முடங்கி கிடக்கிற காலம் அல்ல, அறிவிக்கிற காலம். எல்லாருமே ஊழியம் செய்யணும், அதை செய்யணும். 3வது ஒரு காரியம் இருக்கிறது, அனுப்புங்கள். ஜெபிங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, அனுப்புங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் சொல்லணும், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிஷனரிகளை அனுப்பணும். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரிய சபை இருந்தது. எருசலேமுக்கு பிறகு பெரிய சபை அந்தியோகியா பட்டணத்தின் சபை தான். அவங்க எல்லாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. பவுல், பர்னபா, நீகோர், தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. பெரிய சபை, ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்ததாக, விசுவாசிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பெரிய சபை. ஒரு நாள் ஆவியானவர் இறங்கினார். பவுலையும் பர்னபாவையும், நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள், அவங்களை அனுப்புங்க, மிஷனரிகளாக போகட்டும். எழுப்புதல் அக்னியை அவங்க கொண்டு செல்லணும், எல்லா இடத்துல எழுப்புதல் பரவணும். பவுல பர்னபாவையும் அனுப்பினார்கள். அப்போஸ்தலர் 13, 14, 15 அதிகாரத்துக்குள்ள ஆசியா கண்ட முழுவதிலும் வசனம் பரவினது. எழுப்புதல் அக்னி பரவி விட்டது. 16ஆம் அதிகாரம் வரும்பொழுது பவுலையும் சீலாவையும் கர்த்தர் எழுப்பி ஐரோப்பா கண்டத்துக்குள்ள அனுப்புகிறார். போகிற பட்டணத்தில் எல்லா சபைகள் உண்டானது. அற்புத அடையாளங்கள் நடந்தது. சுவிசேஷம் அறிவிக்க சபை பெருக ஆரம்பித்தது. கலாத்தியாவிலே, எபேசு பட்டணத்திலே, பிலிப்பு பட்டணத்திலே, கொரிந்து பட்டணத்திலே, ரோமாபுரி வரைக்கும் சபைகள் உண்டாகிவிட்டது. அறிவிக்க தான் தேவன் கிரியை செய்தார். அனுப்ப வேண்டும், மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் ஒரு மிஷனரி அனுப்பினார். தோமா என்கிற மிஷனரியை அனுப்பினதுனால தான் இன்றைக்கு இயேசு என்கிற மெய்யான ஆண்டவரை நம்ம அறிந்திருக்கிறோம். முதலாவது அனுப்பின மிஷனரி. அடுத்து 1500களில் 15வது நூற்றாண்டில் முதல் மிஷனரியாக கத்தோலிக்க ஒரு மிஷனரி பிரான்சிஸ் சேவியர், அவரை கர்த்தர் அனுப்பினார். அவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். அவர் சீனா, இந்தியா, மலேசியா, ஜப்பான் பல நாடுகளில் சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர். 46 வயதில் இறந்துட்டார். எல்லாம் கவனிங்க, 46 வயதில் இறந்து விட்டார். அதுக்குள்ள 50 நாடுகளில் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். ஒரு வசதியும் இல்லாத 15வது நூற்றாண்டிலேயே அவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்குள்ள 50 நாடுகளில் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். இவர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் 10 லட்சம் பேர் அவர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கோவா முதல் தமிழ்நாடு வரைக்கும் கடற்கரை முழுவதும் போய் சுவிசேஷம் அறிவித்து இன்னைக்கு கடற்கரைகளில் எவ்வளவு ஆலயங்கள் எழும்பியிருக்க காரணம், இயேசுவை நாமத்தை விசுவாசிகள் எழும்ப காரணம் அவர்தான். ஒரு வருஷத்துக்குள்ள 49 சிற்றாலயங்களை கிராமங்களில் உண்டாக்கி இருக்கிறார். திருவிதாங்கூர் என்ற இடத்துல 45 வீட்டு ஜெபக்குழுக்களை ஏற்படுத்தி மக்களை ஜெபிக்க வைத்திருக்கிறார். இவர் கடைசியாய் வந்தது கன்னியாகுமரி, கோட்டயம், குளச்சல், தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் மணப்பாடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மணப்பாடு. நான் அந்த இடத்துக்கு போனேன். இந்த மிஷனரிகள் தங்கியிருந்த இடத்தை பார்க்க ஒரு குகைக்குள்ளே தங்கியிருந்து ஊழியம் செய்திருக்கிறார். அந்த குகைக்குள்ள ஒரு கிணறு இருக்கிறது, கடலை ஒட்டி இருக்கிற ஒரு கிணறு, சுத்தமான குடி தண்ணீர். அங்கே தங்கி இருந்து அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் மூலமாக திரள் கூட்ட மக்களை ரட்சிப்புகளை நடத்தி அவர் 46வது வயசில் பரலோகராஜ்யம் போய்விட்டார். அதற்குள்ள இவ்வளவு ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தி சீனா தேசத்துக்கு போகிற வழியில் அவர் மறித்து அவருடைய உடலை கொண்டு அவங்க கோவாவில் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதை பாதுகாத்து வருகிறார்கள். அவர்கள் முதல் மிஷனரி. 1600களில் ஆண்டவர் முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரியாக சீகன்பால்க் மிஷனரியை கர்த்தர் அனுப்புகிறார். ஜெர்மன் தேசத்தை சார்ந்தவர். அவர் டென்மார்க் ராஜாவினுடைய கட்டளையின்படி அவர் மிஷனரியாக தரங்கம்பாடியிலே கால் மிதித்து அவர் 37 வயசுல இறந்துட்டார். முதல்ல அறிந்து கொள்ளுங்க, 37 வயசுல மரித்து விட்டார். அதுக்குள்ள 13 வருஷத்துக்குள்ள அவர் சாதித்த காரியம் என்ன தெரியுமா? 13 வருஷத்துக்குள்ள 9 மாதத்துக்குள்ள தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியில வேதத்தை மொழிபெயர்த்து கொடுத்து இங்கிலாந்தில் அச்சயந்திரத்தை கொண்டு முதல் தமிழ் வேத புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டை அச்சடித்து கொடுத்தவர் இந்த மிஷனரி தான்.
இந்தியாவிலேயே முதல் வேத புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டது தமிழ் மொழியிலே தான். இவர் தான் முதலாவது தமிழ் வேத புஸ்தகத்தை கொண்டு வந்தார். முதலாவது அச்சு இயந்திரத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தார். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதலாவது பள்ளிக்கூடத்தை உருவாக்கினவர். இப்பொழுது படிக்கிற முறைகளை கொண்டு வந்து எல்லாரும் படிக்க முடியாத வசதியை செய்யும்படியான பள்ளிக்கூடத்தை உருவாக்கினவர். பெண்களும் படிக்க வேண்டும் என்று முதல் பெண்கள் பள்ளிக்கூடத்தை உருவாக்கினவர். முதல் தமிழ் இறையியல் பள்ளியை உருவாக்கினவர். முதல் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இந்த மிஷினரி தான். 1600களிலேயே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் கிறிஸ்தவ மிஷினரி. அவங்க தான் எவ்வளவு பாடுபட்டு 600களில் என்ன வசதி இருந்திருக்கும் அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஊழியம் செய்திருக்கிறாங்க. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்க. அதுக்கு அடுத்து 1700களில் 17ஆம் நூற்றாண்டில் ரேனிஸ் மிஷினரியை கத்தர் கொண்டு வருகிறார். அவர் ஒரு ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர். அவர் சென்னை பட்டணத்தில் வந்து 3 வருஷம் தங்கி அங்கிருந்து அவர் தமிழ் கற்றுக்கொள்ள அவர் இந்த சீகன்பால்க்கு ஊழியம் செய்த தரங்கபாடிக்கு வந்து தமிழ் கற்றுக்கொள்கிறார். அவரை திருநெல்வேலிக்கு அனுப்பினார்கள். திருநெல்வேலியில் வந்தவர் ஊழியம் செய்து அவர் சென்னையில் 3 பள்ளிக்கூடங்களை நிறுவி இருக்கிறார். அந்த காலத்திலேயே இவரும் சின்ன வயதில் 48 வயதிலே மரித்து விட்டார். 48 வயது தான். அவர் ஊழியம் செய்தது 24 வருடங்கள். அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாத்திரம் 371 சபைகளை ஸ்தாபித்து உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரம் திருநெல்வேலியில் 5 வருஷத்துக்குள்ள 107 பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு 30 வருஷமா ஊழியம் செய்கிற 300 ஆத்துமாக்கள் இல்லை. என்ன செய்கிறோம்? நம்ம என்ன பேசி கொண்டு இருக்கிறோம்? 200 பேர் வந்துட்டு ஐ சீஃப் பாஸ்டர்னு கார்டு அடிக்கிறோம். அவங்க 5 வருஷத்துக்குள்ள 371 சபையை உருவாக்கி இருக்கிறார். 107 பள்ளிக்கூடங்களை உருவாக்கி சாதித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே. அப்படினால் என்ன விலைக்கிறையும் கொடுத்திருக்க வேண்டும். அந்த மிஷனரிகள் மூலமாகத்தான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள், இன்றைக்கு மருத்துவமனைகள், இன்றைக்கு கல்வி நிலையங்கள், இன்றைக்கு கல்லூரிகள் நம்ம எல்லாம் சொல்லுகிறோம் படித்து வந்திருக்கிறோம் என்று. இதற்கு வித்திட்டவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். அன்றைக்கு தியாகத்தோடு வந்து அர்ப்பணித்தார்கள். இவ்வளவு வசதிகளை நாம் பெற்றிருக்கிறோமே. குஜராத்தில், பீகார்ல, மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் கோடிக்கணக்கான ஆதிவாசி மக்களுக்கு இந்த வசதி இல்லை. பள்ளிக்கூடங்கள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை. இன்னும் ஏழ்மையிலும் அந்த தரித்திரத்திலும் சாபத்துகளும் இருக்கிற மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை யார் சொல்லுவது? இந்த மிஷனரிகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்களும் நானும் தானே அதற்கு பொறுப்பு. நாம் தானே அதை செய்ய வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கண்களை ஏறெடுத்து பாருங்கள். மதுரைக்குள்ளே மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காதிருங்கள். மதுரைக்கு வெளியில எட்டி பாருங்கள். தமிழ்நாட்டு கிராமத்தில் இயேசுவை தெரியாத அநேக மக்கள் இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க குழுவை அனுப்பினால் இயேசு என்றால் யார் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்படினால் மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில் நிலைமை என்ன? யார் அவர்களுக்கு சொல்லுவது? இயேசுவை அறிந்த நீங்களும் நானும் இதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டிய காரியம். நாங்கள் 1978 ஒரு சின்ன ஜபக்குழுவாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஏன்? ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். நான் அப்பொழுது தனி ஆள். நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய ஊழியத்தை இந்த கிராமத்தில் இருந்தெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே. இது சின்ன கிராமம், பஸ் வசதி கூட கிடையாது, ஃபோன் வசதி கிடையாது, கரண்ட் ஒழுங்காக வராது. இது எப்படி செய்ய முடியும்? எனக்கு படிப்பறிவு கிடையாது, எனக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது, நான் இப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கிற மக்களை நான் தருவேன். நீங்கள் கூடி தினமும் ஜெபம் பண்ணுங்க, நான் காரியத்தை செய்வேன். தினமும் கூடி ஜெபிப்போம். எங்கள் ஊர் கிராமத்தில் தினமும் எங்கள் சர்ச்சில் ஆராதனை நடக்கும். ஒரு 15-20 நிமிஷம் தான் மாலை ஆராதனை டெய்லி காலையில் மாலை மிஷினரிகள் ஆரம்பித்தார். அந்த ஆராதனைக்கு போவோம் சர்ச்சுக்கு. 15 நிமிஷம் ஆராதனை முடிந்த உடனே நாங்கள் ஒரு வீட்டில் திண்ணையிலே கூடி 2 மணி நேரம் ஜெபம் செய்வோம். தினமும் 7 மணிலேருந்து 9 வரை தினந்தோறும் ஜெபிச்சோம். இந்தியாவின் எழுப்புதலுக்காக, இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும். தினந்தோறும், வாரத்தில் ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஜெபிக்க தான் இந்த ஊழியம் வந்தது. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் ரட்சிக்கப்படுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. ஆமாம் ஆண்டவரே, வெறுமனை ஜெபிச்சா ரட்சிப்பு வருமா? அப்போ என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லுங்க. அதனால நாங்கள் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தோம். கிராமந்தோறும் போனோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம், இந்த 3 மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு. அப்போ ஒரே மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். எங்கள் கால்படாத கிராமமே கிடையாது. நாங்கள் 20-30 பேர் மதிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு காலையில் போனால் ராத்திரி தான் திரும்புவோம். கிராமமாய், தெருவாக, வீடாக போய் சுவிசேஷம் அறிவித்தோம். அப்படி நாங்கள் அறிவித்தோம் சுவிசேஷத்தை. அதை சொல்ல தான் கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கும் போது குஜராத்துக்காக ஜெபிப்போம், பீகாருக்காக ஜெபிப்போம், ராஜஸ்தானுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னார், அங்கெல்லாம் யார் அறிவிக்கிறது?
நீங்கள் இங்கிருந்து கொண்டு ஜெபிச்சா பீகார் ரட்சிக்கப்படணும்னா, குஜராத் ரட்சிக்கப்படணும், அங்கேயும் சுவிசேஷம் சொல்லப்படணும்ல. அப்போ என்ன பண்ணணும் ஆண்டவரே? மிஷினரி அனுப்புங்க. ஆண்டவர் பேசினார். அப்போ எங்களுடைய ஜெபக்குழுவில் சொந்தமாக எங்களுக்கு ஒரு இடம் கிடையாது. எங்களுக்கு ஒரு மேஜை வாங்குறதுக்கு 6 மாதம் ஜெபம் பண்ணோம். எங்கள் ஜெபக்குழுவில் ஒரு டேபிள் வேணும் ஆண்டவரே, ஒரு மேசை பிரசங்கம் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். எல்லாம் கிராமத்தை சார்ந்த ஏழை தாய்மார்கள் வருவாங்க, ஒரு 3-4 சகோதரர்கள் இருந்தால் அவ்வளவுதான். அப்போ இது எங்களுக்கே பணத்துக்கு வழி கிடையாது. நாங்கள் எப்படி மிஷினரி அனுப்புறது? இல்லை, நீ ஜெபிச்சா மிஷினரி அனுப்பணும். மிஷினரி அனுப்பதானே தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இங்கே உட்காந்துட்டு பீகாரை ரட்சியோன்னு ஜெபிச்சுட்டா பீகாருக்கு மிஷினரி அனுப்பு, குஜராத்துக்கு அனுப்பு. மிஷினரி போய் சுவிசேஷம் சொல்லணும், ஜெபமும் பண்ணணும், அப்போ தான் ரட்சிப்பு உண்டாகும். இது ஆண்டவர் தெளிவுபடுத்தின போது, சரி ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுகிறோம்னு சொல்லி எங்களுடைய ஜெபக்குழுவில் வர்ற எல்லாத்திட்ட சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம மிஷினரி அனுப்பணும், மிஷினரி தாங்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொன்னாங்க, ஆளு கொஞ்சம் ஆளுக்கு 20 ரூபா 10 ரூபா 50 ரூபான்னு பிரித்து முதல் மிஷினரி 1987 வருஷம் ஜனவரி மாதம் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாய் முதல் மிஷினரியை பிரதிஷ்டை பண்ணினோம் 4 மாவடியில். அப்போ தான் தேவனுடைய வீடு கட்டப்பட்டது. அது கட்டப்பட்டு கொண்டிருக்கும் போதே மிஷினரி அனுப்பின. ஆண்டவர் சொன்னார், இது சபை கிடையாது, இங்கே வந்து சபை நடத்தக்கூடாது, நீ யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, நீ சபை நடத்துகிற ஊழியன் அல்ல, நீ எல்லா ஊழியத்தை நேசிக்கணும், இங்கிருந்து தேசத்துக்காக ஜெபிக்கணும், மிஷினரிகள் அனுப்பப்படணும். அதுக்கு தான் இந்த இடம் என்று கர்த்தர் தெளிவாய் பேசினார். நான் அதை எழுதி வச்சிருக்கிறேன். அதன்படியே இன்றைக்கு வரைக்கும் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனை நடத்துவதில்லை, அவங்கவுங்க சபைக்கு போங்கன்னு தான் உற்சாகப்படுத்துகிறோம். அதே மாதிரி இதுவரைக்கும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார், காணிக்கை தான் பிரச்சனை, நீ காணிக்கை எடுத்தாதான் எல்லாம் குற்றப்படுத்துவாங்க, அதனால திறப்பின் வாசல் கூட காணிக்கை எடுக்காத. 80வது வருஷத்தில் திறப்பின் வாசல் ஜெபம் ஆரம்பித்தாரு. இன்றைக்கு வரைக்கும் ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்திலே கூட நாங்கள் காணிக்கை பாட்டு பாடினதும் இல்லை, காணிக்கை எடுத்ததும் இல்லை. கட்டடம் கட்டுவதற்கு கூட நாங்கள் காணிக்கை எடுத்தது கிடையாது. ஆண்டவர் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். யாராவது கொடுக்க ஏவப்பட்டால் கொடுத்த ரசீது வாங்கிக்கொள்ளுங்க, அவ்வளோதான். அப்படிதான் மக்கள் கொடுத்த ரசீது வாங்கிட்டு போவாங்களே தவிர காணிக்கை போய் வைத்து நாங்கள் காணிக்கை இதுவரை எடுத்ததே இல்லை. கட்டடம் கட்டி இருக்கிற அதுக்கு கூட எடுத்ததே கிடையாது. அதுக்கு ஸ்பெஷல் காணிக்கை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது கிடையாது. ஆண்டவர் சொன்னபடி அந்த ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவர் சொன்னார், மிஷினரிகளை அனுப்புன்னு சொன்னார். சரி ஆண்டவரை நீ கீழ்ப்படிந்து நாங்கள் முதலாவது பணம் சேகரித்து முதல் மிஷினரி அனுப்பினோம். ஆண்டவர் தொடர்ந்து நாங்கள் கீழ்ப்படிந்த உடனே கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து மிஷினரிகளை தாங்கக்கூடிய மக்களை எழுப்ப ஆரம்பித்தார். நாங்கள் ஒரு மிஷினரியை பொறுப்பெடுக்கிறோம். குடும்பங்கள் முன் வந்தார்கள், பிசினஸ் பீப்புள் முன் வந்தார்கள். அதன் விளைவாக இன்றைக்கு 1248 மிஷினரிகளை தாங்கி வருகிறோம். இப்போ இந்த வருஷத்துக்குள்ள எங்களுடைய அடுத்த இலக்கு 2000 மிஷினரிகளை தாங்கணும். அதுக்காக ஜெபித்து தான் நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் மிஷினரிகளுக்கு பணம் அனுப்புகிறோம். கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரியும், எல்லாம் லாக்டவுன், காணிக்கை அனுப்புவதே கஷ்டம். ஆனால் ஒரு மாதம் கூட நாங்கள் மிஷினரிகளுக்கு அனுப்புகிற காணிக்கை நிறுத்தப்படவே இல்லை. நாங்கள் மிஷினரிகளுக்கு முதலிடம் கொடுத்து எல்லாருக்கும் அந்த பணத்தை அனுப்பி அந்த ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். இது கர்த்தர் கொடுத்த கட்டளை, இதை செய்யணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த ஊழியம் எப்படியா அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது, வெளிநாட்டில் இந்த பணம் வருதா? இல்லை, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போதே நான் சொன்னேன், ஆண்டவரே எந்த வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து நான் காசு வாங்க மாட்டேன், அவங்க கொடுத்தா கூட வாங்க மாட்டேன், இந்திய மக்களுடைய பணத்தை கொண்டு தான் இந்திய மக்களை நான் ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்று இன்றைக்கு வரைக்கும் அதை செய்து கொண்டு வருகிறோம். பிறகு எப்படி இவ்வளோ ஆசீர்வாதம்? மிஷினரிகளை தாங்கினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மிஷினரிகளை தாங்குகிற சபை ஆசீர்வதிக்கப்படும். மிஷினரிகளை தாங்குகிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். மிஷினரிகளை தாங்குகிற பிசினஸ் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிசினஸ் பெருகும். மிஷினரி ஊழியத்தை தாங்குங்க, மிஷினரிகளை தாங்குங்க. அதுக்கு தான் பாருங்க 30 ஸ்டால் போடப்பட்டு இருக்கிறது. எந்த ஸ்தாபனத்தின் வழியா தாங்க சொல்லுகிறாரோ தாங்குங்க. அது சிலர் சொன்னாங்க, நீங்க இவ்வளவு மிஷினரி அனுப்புறீங்களே, நீங்களே இயேசு உடைக்கிறார் மிஷினரி ஸ்தாபனம் ஆரம்பிச்சிடலாம்ல. 1248 மிஷினரிகள், நீங்க இதுக்கு மற்ற ஆளுகளுக்கு அனுப்பணும், நீங்களே டைரக்டா இயேசு உடைக்கிறார் மிஷினரி ஸ்தாபனம் ஆரம்பிக்கலாம்ல. ஆண்டவர் சொன்னார், அந்த தப்பை நீ பண்ணாத. ஏற்கனவே ஃபீல்டில் இவ்வளோ மிஷினரி ஸ்தாபனம் இருக்குது, அவங்களுக்கு உன் ஜபம் தேவை, அவங்களுக்கு உன் உதவி தேவை. அதனால தான் நான் உன்னை இங்கே வச்சிருக்கிறேன். அதனால் நாங்கள் எல்லா மிஷினரி ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மிஷினரி ஸ்தாபனத்தை சப்போர்ட் பண்ணி 80 மிஷினரி ஸ்தாபனங்கள் மூலமாய் மிஷினரிகளை நாங்கள் தாங்கி வருகிறோம். 24 மாநிலங்களிலே நாங்கள் தாங்குகிற மிஷினரிகள் பணி செய்கிறார்கள். பணம் அனுப்புவது மட்டுமல்ல, தினமும் ஜெபிக்கிறோம். 24 மணி நேரம் 4 மாவட்டத்தில் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். தேசத்துக்காக தினமும் மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், உபவாசத்தை ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய இடத்துல ரிப்போர்ட் வருகிறது, அங்கே என்ன நடக்கிறது என்று விசாரிக்கிறோம். அதை வைத்து தேவனை துதித்து ஜெபிக்கிறோம். இன்னும் மிஷினரிகளை அனுப்ப பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. அப்புறம் சொன்னாங்க, மிஷினரியுடைய குழந்தைகள், ஆதிவாசி குழந்தைகள் படிக்க வைக்கணும்.
அதற்கு ஜெபம் பண்ணினோம். ஆண்டவருடைய கிருபையில மாதம் 1000 ரூபாய் கொடுத்து 455 குழந்தைகளை பொறுப்படுத்தி தாங்கி வருகிறோம். அதுவும் எவ்ரி மந்த் ஆண்டவர் குறையில்லாமல் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகு நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நான் வருஷந்தோறும் குஜராத், அதாவது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் 3 மாநிலங்களில் பீல் மக்கள் மத்தியில் ஊழியம் நடக்கிறது. ஷாலோம் மிஷனரி ஊழியம். ஆண்டவர் சொன்னார், அந்த ஊழியத்துக்கு நீ உதவி செய்யணும், நீ கர்த்தர் சொன்னதுனால வருஷந்தோறும் நாங்கள் போவோம். வருஷந்தோறும் நான் போய் அந்த பீல் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்துட்டு வருவேன். ஒரு முறை நான் போயிருந்த சமயம் 30 வருஷத்துக்கு முன்னால் போயிருந்த போது ஒரு கிராமத்தில் ஊழிய கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. 2 இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க மிஷனரிகள். போனால் 2 இடத்துலையுமே மரத்தடியில் ஜனங்கள் கூடி வந்தார்கள். மரத்து நிழலில் கூடியிருக்காங்க 200-300 பேர். ஆராதனைக்கு ஆதிவாசி மக்கள் வெயிலில் உட்காந்துருக்கிறாங்க, தாகத்தோடு உட்காந்துருக்கிறாங்க. எவ்வளோ தூரத்திலிருந்து நடந்து வந்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு செய்தியெல்லாம் கொடுத்துட்டு மாலையில் நான் வந்தபோது எனக்குள்ள ஒரு பெரிய பாரம் உண்டானது. நான் வரும்போது கேட்டேன், அந்த மிஷனரி தேவதாசுக்கிட்ட கேட்டேன், இவங்களுக்கு ஒரு சர்ச்சு கட்டக்கூடாதா பிரதர்? வெயிலில் உட்காந்து ஆராதிக்கிறாங்க, மரத்தடியில் ஆராதனை நடக்கிற சர்ச்சு கட்டக்கூடாதா? அவங்க சொன்னாங்க, என்ன மிஷினரிகளுக்கு தாங்கிட்டு அந்த மிஷினரிகளுக்கு பணம் வர்றதே எங்களுக்கு போதுமானதாக இல்லை, சர்ச்சு கட்ட பண வசதி இல்லைல்ல, சர்ச்சு கட்ட எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னால் வெறும் 25,000 ரூபா கொடுத்தா அவங்க சர்ச்சு கட்டிடுவாங்க. 25,000 ரூபாய்க்கு எப்படிங்க சர்ச்சு கட்ட முடியும்னா, லேண்டு அந்த மக்களை கொடுத்துருவாங்க. ஆதிவாசிகள் சொந்த இடத்தை கொடுக்குறாங்க. 2வது, அந்த ஆதிவாசி மக்களே வேலை செய்வாங்க. பொருள் மட்டும்தான் வாங்கி கொடுக்கும், செங்கல், மரம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா போதும், அவங்களே கட்டுவாங்க. அப்போ 25,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுத்தா ஒரு 100-150 பேர் உட்கார அளவுக்கு சர்ச்சு கட்டிடுவாங்க. இவ்வளோதானா? ஆமாம். அதான் நான் 35 வருஷத்துக்கு முன்னால், இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னால் அதை கேட்டுட்டு நான் அந்த மிஷினரி வீட்டில் மாடியில் போய் மாலையில் உட்காந்துருந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாரம். ஆண்டவரே, இந்த மக்கள் எவ்வளவு நேசிக்கிறாங்க, தேடி தேடி வர்றாங்க, வந்து மண்ணில் உட்காந்துட்டு வெயிலில் உட்காந்து ஆராதிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்கூடாது நினைக்கும் போது கண்ணில் கண்ணீராய் வந்து விட்டது. நான் வானத்தை பார்த்தா நான் அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கட்டி கொடு அப்படின்னார். நீ கட்டி கொடு. ஜெபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? மிஷினரி அனுப்புன்னு ஜெபிச்சா உன் பிள்ளை அனுப்புன்னு கர்த்தர் பேசுவார். ரெடியாக இருக்கணும். அல்லது உங்களையே போய் சொல்லுவார், ஆலயம் கட்டி கொடுங்க ஆண்டவரே நீ ஜெபிச்சா, பேங்கில் வச்சிருக்கல கட்டி கொடுன்னு சொல்லுவார். கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கணும். என்னை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீ கட்டி கொடு அப்படின்னார். நாங்கள் தான் மிஷினரி சப்போர்ட் பண்ணுறல ஆண்டவரே, எங்கே பணம் இருக்குது? ஊழியத்துக்கு எங்களுக்கே போதலை. அந்தந்த மாதம் நான் கஷ்டப்பட்டு ஜெபிச்சு தானே ஊழியம் செய்கிறோம். நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கல பேங்கில். ஆரம்பத்தில் நான் பணமே வச்சுருக்க மாட்டேன். எவ்வளோ அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டே எனக்கு கிடையாது. என்ன காணிக்க வந்தாலும் எனக்கு உள்ளது போக மீதியெல்லாம் ஊழியக்காரர்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒன்றுமே வச்சது இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ பணத்தை கண்ட ஆளுகளுக்கும் கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஊழியக்காரங்களுக்கு தானே கொடுக்குற ஆண்டவரே, நான் சொல்கிற ஊழியக்காரனுக்கு தான் கொடுக்கணும். எல்லா ஊழியக்காரனுக்கும் கொடுக்காத. நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்காத. நான் சொல்கிற ஊழியக்காரங்களுக்கு தான் நீ காணிக்க கொடுக்கணும். நீ வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, மீதியை சேர்த்து வைனார். கர்த்தர் பேசின பிறகு தான் நான் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து எனக்கு என்னுடைய பர்சனலாக காணிக்க வந்தா. ஊழியத்துக்கு என்ன வர காணிக்கையில் 5 பைசா நான் எடுப்பதில்லை. அது கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளை. ஜனங்கள் இயேசுவுடைய ஊழியத்துக்கு நான் அனுப்புகிற காணிக்கையில் 1 ரூபா கூட உனக்கு எடுக்கக்கூடாது. ஓன் தேவையை நான் சந்திப்பேன். சரி ஆண்டவரை நீ கீழ்ப்படிந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதில் உண்மையாக இருக்கிறோம். நான் பிரசங்கம் பண்ணி யாராவது எனக்கு காணி கொடுத்தா அதுதான் எங்களுக்கு, என் குடும்பத்துக்கு. அதில் மீதியை நான் சேர்த்து வைத்திருந்தேன். அதில் பல மாதங்கள் ஆகி 25,000 ரூபா பேங்கில் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அந்த 25,000 ரூபா எடுத்து கொடுன்னு சொன்னார். அதனால் நான் பல மாதமாக சேர்த்த அந்த பணத்தை எடுத்து முதல் சர்ச்சு கட்ட என்னுடைய பணத்தை எடுத்து நான் அனுப்பினேன். அப்படி தான் குஜராத்தில் முதல் சர்ச்சு கட்டினோம். நான் கீழ்ப்படிந்த உடனே அதனால் என்ன நடந்தது? ஜனங்களை கர்த்தர் எழுப்ப ஆரம்பித்தார். நான் கீழ்ப்படிந்த உடனே ஜனங்கள் எழும்ப ஆரம்பித்தாங்க. இப்போ ஆண்டவருடைய கிருபையினால் 427 ஆலயங்களை கட்டி முடிச்சிருக்கிறோம். இதோடு கூட 179 இடங்களில் ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. பாதி கட்டியிருக்கிறான், வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முதல்ல ஒரு சர்ச்சு கட்டணும்னு தீர்மானித்தோம். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்புறம் ஒரு மாதத்துக்கு 2 ஆலயம் கட்ட தீர்மானித்தோம். இன்னும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். மாதத்துக்கு 4 ஆலயங்களை கட்ட தீர்மானித்து இப்போ ஆண்டவருடைய கிருபையில் 606 ஆலயங்களை கட்ட தேவன் உதவி செய்திருக்கிறார். அப்போ நீங்கள் உங்களை கொடுக்க தீர்மானிச்சா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானிப்பார். நீங்கள் கொடுக்க தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் நீங்கள் மிஷினரி ஸ்தாபனத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். தூரமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மிஷினரிகளை அனுப்பி தாங்கணும். உங்கள் சார்பாக ஒரு மிஷினரி அங்கே தாங்கப்பட வேண்டும்.
இதில் என்னுடைய பர்சனலாக எங்கள் சர்ச்சு, எங்கள் சிஎஸ்சி ஆலயத்தின் மூலமாக புதுசாக ஆரம்பித்த சபை தான் இப்போ 5 மிஷனரிகளை தாங்குகிறோம். நான் எங்கள் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய பர்சனலாக ஒரு மிஷனரியை பொறுப்படுத்தி தாங்குகிறோம். இயேசுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க பேசினேன். எல்லாருக்கும் கொஞ்சம் சம்பளம் தான். இயேசுடைய ஊழியத்தில் உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடையாது. ஊழியத்துக்கு வந்திருக்கிற இவ்வளோதான் சம்பளம். ஆனால் சொன்னேன், நீங்கள் மிஷனரி தாங்கணும். எங்கள் இயேசுடைய ஊழியத்தில் உள்ளவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அவங்க மூலமாக பணம் பிரித்து நம்ம இயேசுடைய ஊழியத்தின் மூலமாக 4-5 மிஷனரிகளை தாங்குகிறோம். இயேசுடைய ஊழியத்தில் பணி செய்கிறவர்களே, நாங்கள் ஊழியத்தில் தானே இருக்கிறோம், நாங்கள் ஏன் மிஷனரி சப்போர்ட் பண்ண நினைக்கல. எல்லாரும் மிஷனரிகளை தாங்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். 145 கோடி பெரிய கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, தாகத்தோடு இருக்கிறாங்க, சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ அனுப்பணும், உன்னை ஜெபிக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கணும், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அனுப்பணும், மிஷனரிகளை அனுப்பணும். உங்கள் குடும்பத்தின் சார்பாக பீகாரில் ஒருத்தர் ஊழியம் செய்யணும். உங்கள் சார்பாக நீங்கள் வியாபாரம் பண்ணினா உங்கள் வியாபாரத்தின் சார்பாக மத்திய பிரதேசத்தில் ஒரு மிஷனரி இருக்கணும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். டெய்லி மிஷனரிகளுக்காக 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மிஷனரிக்காக 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. மாதந்தோறும் சில மிஷனரி ஸ்தாபனங்களில் 4000 ரூபா கொடுத்தா ஒரு மிஷனரி சப்போர்ட் பண்ணலாம். சில மிஷனரி ஸ்தாபனத்தில் 5000 ரூபாய். அது மாதிரி கொஞ்சம் தான் கேட்குறாங்க. 5000 ரூபாயில் வாழ முடியுமா? கஷ்டம். ஆனால் அந்த மிஷனரி ஸ்தாபனங்கள் பல பேர்கிட்ட இந்த பிச்சை எடுக்கிற மாதிரி வாங்கி வாங்கி ஊழியம் செய்கிறாங்க. அதை நம்ம தாங்க விட்டால் நம்ம பாவம் செய்கிறவளாக இருப்போம். நம்ம அதில் கவனம் செலுத்தணும். அதனால் எல்லா கிறிஸ்தவ வீடுகளில் இருந்தும் மிஷனரி ஊழியத்திற்கு காணிக்க அனுப்பப்படணும். நீங்கள் அனுப்பணும், அதற்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இங்கிலாந்து தேசம் தெரியுமா? ஒரு இவ்வளோண்டு தேசம், குட்டி தேசம், ஒரு காலத்தில் உலகத்தை ஆளுகை செய்தாங்க. உலகத்தின் முழுவதும் பல தேசங்களை தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்திருந்தாங்க. இன்றைக்கு அங்கே பஞ்சம். இங்கிலாந்தில் பஞ்சம். சாப்பாடு ரொட்டிக்கு கீவில் நிற்கிறாங்க வெள்ளைக்காரங்க. காலையில் போனால் லண்டன் மாநகரில் தே ஆர் அந்த கியூ ஃபார் த பிரெட் அண்ட் மில்க். பிச்சைக்கார மாதிரி கையெந்திர நிலைமை. ஏன்? ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. அந்த காலத்தில் அவங்க ஒரு பிள்ளைகளில் 2 பேரை, ஒரு பிள்ளையை இராணுவத்துக்கு கொடுப்பாங்க, ஒரு பிள்ளைய ஆண்டோடைய ஊழியத்துக்கு கொடுப்பாங்க. அதுதான் இங்கிலாந்து மக்களுடைய தீர்மானம். ஒரு பிள்ளை கர்த்தருக்கு, ஒரு பிள்ளை தேசத்துக்கு. அப்படி இருந்த நாட்களில் தான் தேசம் உயர்த்தப்பட்டு இருந்தார். இன்னைக்கு அதை மறந்து போனதுனால பிச்சை எடுக்கிற நாடாக மாறிவிட்டது இங்கிலாந்து தேசம். அதனால நீங்க ஊழியத்துக்கு கொடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. உங்களுடைய பிசினஸ் செழிக்கும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறீங்களா? எத்தனை லட்சம் செலவு பண்ணுறீங்க? அதில் ஒரு 4 லட்சத்துக்கு வட இந்தியாவில் சர்ச்சு கட்டிடலாம். நீங்கள் ஆடம்பரத்தை குறைச்சாலே ஒரு சர்ச்சு கட்டிடலாம். வீண் ஆடம்பரம். ஒருத்தர் வந்தாங்க, எங்கள் கல்யாண கார்டு பிரதர் அப்படின்னு. அந்த கல்யாண கார்டை பார்த்தா அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் ஓலை வாசிப்பாங்க தெரியுமா? அப்படி இழுத்தா அதே மாதிரி ஒரு குழல்லாம் செஞ்சு அதுக்குள்ளே வச்சு, இது என்னது கல்யாண கார்டு பிரதர். அதை எடுத்து பார்த்தா அந்த துணியில் அப்படி அடிச்சிருக்குது. ஒரு கல்யாண கார்டுக்கு 1000கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கிறிஸ்தவங்க கொண்டு வந்து காமிச்சாங்க. சரி, இதை வச்சு நான் ஃப்ரேம் போட்டால் வீட்டில் வைப்பேன். உங்கள் கல்யாணத்துக்கு இந்த தேதி என்ன இடம் என்ன பார்த்துட்டு குப்பை தொட்டில் போட போகிறதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க. ஐயா, கிறிஸ்தவ எத்தனை பேர் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறான், அவன் பண்ணுறான், இவன் பண்ணுறான்னு ஆடம்பரமாக பண்ணி நீங்கள் பணத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறீங்க. குறைங்க, செலவு பண்ணுங்க, நல்லா செய்யுங்க. அதுக்காக பிச்சைக்கார மாதிரி செய்ய வேண்டாம், நல்லா செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா நடத்துங்க. அதே சமயத்தில் அதில் ஒரு 4000 ரூபாயை 4 லட்சத்தை அனுப்புனா உங்கள் பிள்ளைகள் சார்பாக சர்ச்சு கட்டுவாங்க. என் மகளுடைய திருமண காரியம் பேசும்போது நான் சொன்னேன், முதல்ல சர்ச்சு கட்டுவோன்னு. என் மகளுடைய பேரில் வட இந்தியாவில் சர்ச்சு கட்டினேன். திருமணமான பிறகு என் மகளையும் மருமகனை அனுப்பி தான் அந்த சர்ச்சை திறந்தோம். நீங்கள் போய் திறந்துட்டு வாங்க, உங்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சார்பாக சர்ச்சு கட்டி கொடுங்க. வட இந்தியாவில் நீங்கள் வீடு கட்டுறீங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க? 1 கோடி ஆச்சு பிரதர், 50 லட்சம் ஆச்சு பிரதர். அதில் தசம பாகத்தை எடுத்து ஒரு சர்ச்சு கட்டுங்க. தசம பாகத்தை எடுத்து சர்ச்சு. இந்த பழக்கத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 4 மாவட்டத்தில் இவ்வளோ கட்டடம் வந்திருக்குல்ல, தேவனுடைய வீடு, தேவனுடைய கூடாரம், அங்கே தேவனுடைய மாளிகை பெரிய கட்டடம் வந்திருக்குதுல்ல, அந்த பணத்துக்கு வர்றதில்ல தசம பாகத்தை எடுத்து வட இந்தியாவில் சர்ச்சு கட்டணும். நாங்கள் சர்ச்சு கட்ட தேவன் இங்கே கட்டி கொடுத்தார். நீங்கள் சர்ச்சு கட்டணும். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சு கட்ட முடியல. ஏன்? மிஷினரி ஊழியத்துக்கு தருவதில்லை. ஆண்டவர் பாப்பா, நீ மிஷினரி தரிசனமே இல்லை, உனக்கு எதுக்கு சர்ச்சு? நான் இதுக்கு உனக்கு கட்டி கொடுக்கணும்னா கர்த்தர் கேட்பார். நீங்கள் மிஷினரி தரிசனம் உள்ளவளா மாறுங்க, சர்ச்சை கர்த்தர் எழுப்பி தருவார். உங்கள் வீட்டை கர்த்தர் எழுப்பி தருவார். வீடு கட்டினா ஒரு சர்ச்சு கட்டுங்க வட இந்தியாவில். பிள்ளைகளை கல்யாணம் பண்ணால் வட இந்தியாவில் சர்ச்சு கட்டுங்க. இந்த தீர்மானத்துக்குள்ள வாங்க, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை காண்பீங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு உண்மை சம்பவம். நவநீதர் அண்ணன் FMBBயில் ஒரு அண்ணன் ஊழியம் செய்தது உங்களுக்கு தெரியும். இப்போமா ஊழியம் செய்கிற வயதான காலத்திலையும் இந்தியா தரிசனத்தோடு ஊழியம் செய்கிற தேவ மனிதர். ஒரு சமயம் அவங்க இந்தியா முழுதும் போயிருக்கிறாங்க. அவங்க போகாத மாநிலமே கிடையாது. நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க சொன்னாங்க. வட இந்தியாவில் பீகார் என்று நினைக்கிற ஒரு மலைப்பகுதியில் ஒரு மிஷினரி
நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மிஷினரி போய் ஒரு ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணினார். முதல்ல அந்த கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். உங்களுக்காக உங்களுடைய பாவ சாபங்கள் மாற ஒரு கடவுள் வந்து உலகத்தில் மனிதனாய் வந்து ரத்த சிந்தி மரித்தார். அவர் மூலமாய் பாவ சாபங்கள் நீங்கும், அந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணினார். ஒரு மனிதன் நின்று அதை கேட்டான். கேட்டவன் நேர மிஷினரி கிட்ட வந்து கேட்டா, ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு கடவுளை பற்றி சொன்னீங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்து, இயேசு மசி. அவர் என்ன பண்ணாரு? மனிதனுடைய பாவ சாபம் நீங்கி அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் மனிதனாய் வந்து சிலுவையில் ரத்த சிந்தி மரித்தார். தன்னுடைய ரத்த சிந்தினாரா? ஆமா, ரத்த சிந்தினார். அவர் பலி கொடுத்தாங்களா? பலியானார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதை சொன்ன உடனே அந்த மனிதன் மிஷினரி கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னான், இதை ஏன் இவ்வளவு பிந்தி வந்து சொல்லுகிறீர்கள்? ஏன் இவ்வளவு பிந்தி வந்து இந்த செய்தியை எனக்கு சொல்லுகிறீர்கள்? ஒரு மாதத்திற்கு முன்னால நீங்க வந்திருக்க கூடாதா? ஒரு மாதத்திற்கு முன்னால் வந்து இந்த செய்தி எனக்கு சொல்லி இருக்க கூடாதா என்று கரத்தை பிடித்து ஆள ஆரம்பித்து விட்டான் ரோட்ல நின்று. இந்த மிஷனுக்கு விளங்கவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? ஒரு மாதத்திற்கு முன்னால வந்திருந்தால் நான் கொலைகாரனாக இருக்க மாட்டேனே. அப்பமும் புரியல. என்ன நடந்தது சொல். அவன் சொன்னான், எங்களுடைய பூஜாரி ஒருவன் சொன்னான், மந்திரவாதம் பண்ணுகிற மந்திரவாதி, உன் குடும்பத்தில் தோஷம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, அது போக வேண்டுமானால் இந்த மலை மேல இருக்கிற சிலைக்கு முன்னால போய் 3 உயிர்களை பலி செலுத்த வேண்டும், இரத்த பலி கொடுக்க வேண்டும். அப்பதான் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம் நீங்கும், அப்பதான் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று அந்த மந்திரவாதி சொன்னான். நான் அதை நம்பி என் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை, வறுமை, வேதனை, வியாதி, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமே சொல்லி எங்கள் கிராமத்தில் 2 குழந்தைகளை நான் கடத்தி கொண்டு போய் தெரியாமல் அந்த மலைக்குள்ள காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு நானே என் கையினால் கழுத்தை அறுத்த ரத்த சிந்தி பலி செலுத்தினேன். 3வது குழந்தை தேடினேன். தேடி பார்த்துட்டேன், ஒரு குழந்தையும் கிடைக்கல. குறிப்பிட்ட நாளுக்குள்ள 3வது பலி செலுத்தப்படணும். அதனால என் சொந்த மகனை கொண்டு போய் என் கைகளினால் கழுத்தை அறுத்து பலி செலுத்தினேன். என் சொந்த குழந்தையை கொண்டு போய் சாபம் போகணும், என் குடும்பத்து மேல் இருக்கிற பாவ சாபம் நீங்கணும், என் சொந்த குழந்தையின் கைகளால் நான் அறுத்து ரத்தம் பலி செலுத்தினேன். எனக்காக ஒருவர் மரித்தார், ஒருவர் வந்து ரத்தம் சிந்தி மரித்து பாவ சாபத்தை போக்கினார் என்ற செய்தியை பிந்தி வந்து சொல்றீங்களே. ஒரு மாதத்துக்கு முன்னால வந்து சொல்லியிருந்தா நான் கொலை பண்ணியிருக்க மாட்டேனே. எனக்கு இந்த இப்படி ஒரு கடவுளை யாருமே சொல்லலையே, ஏன் பிந்தி வந்தீர்கள்? இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. பக்தி உள்ள மக்கள், பாவ சாபத்திலிருந்து யார் விடுதலை தருவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள், நீங்களும் நானும் அமைதியாக இருந்தால் அந்த மக்களுக்கு யார் சொல்லுவது? 145 கோடி மக்கள் ஐயா, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், தவறான நம்பிக்கையின் பிடியில சிக்கி இருக்கிற மக்கள், தங்களுக்காக ஒருவர் வந்து மரித்தார் என்ற செய்தி தெரியாத மக்கள், யாராவது சொல்ல மாட்டார்களா? ஒரு நற்செய்திகளுக்கு வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள், யார் சொல்லுவது? யாரையாவது நம்ம அனுப்ப வேண்டாமா? நற்செய்தி தெரிந்தவர்கள் நீங்களும் நானும் தானே. நமக்காக பலியான ஒரு கடவுளை அறிந்தவர்கள் நீங்களும் நானும் தானே. நாமே அமைதியாக இருந்தால் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே, பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே. தயவு செய்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன். என் தேசம் உம்மை அறிந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தூரமாக இருக்கிறவர்களுக்கு மிஷினரிகளை நான் அனுப்புவேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாய் ஒரு மிஷினரி வட இந்தியாவில் ஊழியம் செய்யணும், நான் அனுப்புவேன். தியாகம் பண்ணி கொடுப்பது. 45 வருஷத்துக்கு முன்னால நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆரம்ப நாட்கள் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்தேன் சென்னையில். அப்போ சென்னையில் பாடியில் இருக்கிற CSI சபைக்கு தான் நான் போவேன். ஒரு நாள் ஆராதனை முடிந்தார். அந்த மண்டபத்தில் ஒரு சகோதரனை சந்தித்தேன். ஆண்டவர் மேலே ஒரு ரொம்ப அன்பு. 45 வருஷத்துக்கு முன்னால் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆரம்ப காலம். அப்பா அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், நான் ஒரு மிஷினரி தாங்கி வருகிறேன் பிரதர்ன்னு சொன்னார். அதாவது மிஷினரிகளுக்கு காணிக்கை பிரிப்போம் சர்ச்சில், 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா தருவாங்க, அதை வச்சு மிஷினரி அனுப்புவோம். நானே ஒரு மிஷினரி தாங்கி வருகிறேன்னு சொன்னார். அவர் வியாபாரம் செய்யலை, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவர். அவர் சொன்னார், நானே ஒரு மிஷினரி தாங்கி வர்றேன்னார். அவருக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன். 800 ரூபாய். 45 வருஷத்துக்கு முன்னால் 800 ரூபாய் சம்பளம். ஒரு மிஷினருக்கு எவ்வளோ அனுப்புவீங்க? 600 ரூபாய். 600 ரூபாய் மிஷினருக்கு அனுப்பிடுவான். மீதி 200 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், இவர் சாப்பிடணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், நேரில் நான் பேசும்போது கேட்டேன் அவர்கிட்ட, எப்படி பிரதர்னு கேட்டேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார்,
நம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட இந்தியாவில் அந்த பாரத்தை கொடுத்தார். அதனால சம்பளம் வாங்கின உடனே 600 ரூபா அனுப்பிடுவேன். இந்த 200 ரூபா வச்சு ஜெபம் பண்ணுவேன். நான் முதல் வாரம் தான் 3 வேளை சாப்பிடுவேன். 2வது வாரம் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவேன். கடைசி 2 வாரம் ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிடுவேன். 2 வேளை வேலைக்கு போகிறார் ஃபேக்டரியில். 1 வேளை சாப்பிட்டு கொண்டு அந்த பணத்தை மிச்சம் எடுத்து மிஷனரி தாங்க அனுப்பின ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன். இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரே வீட்டில் 2 பேர் சம்பளம், 3 பேர் சம்பளம், 4 பேர் சம்பளம் வாங்குகிறோம். ஒரு மிஷனரி கூட தாங்கவில்லை. ஆண்டவர் பார்க்கிறார். கன்னியாகுமரியில் நாகர்கோவில் கூட்டம் முடிந்தது. மேடை விட்டு இறங்கினேன். ஒரு தாயார் வந்தார்கள். அப்படி பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு 3 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து என் கையில் ஒரு கவரை கொடுத்தா அது என்னதுன்னு கேட்டேன். இது வட இந்தியாவில் சர்ச்சு கட்டன்னு நீங்க சொன்னீங்களே, அந்த சர்ச்சு கட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்தா பணமா தெரியல, பிரிச்சு பார்த்தா காப்பு இருந்தது. இதை ஏன் கொடுக்குறீங்க சிஸ்டர்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் கணவர் இறந்துட்டாரு, நான் ஒரு விதவை, எனக்கு 3 பிள்ளைகள். ஆனா எனக்கு எங்க பெற்றோர் எனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, நகைலாம் வீட்டில் இருக்கிறது, அதை வித்து என் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப கணவர் இல்லை, வருமானம் இல்லை, ஒரு விதவை சகோதரி, பிள்ளைகளை இப்ப நகையை வித்து படிக்க வைக்கிறாங்க. அதிலிருந்து வட இந்தியாவில் ஆலயம் கட்ட ஒரு தங்க காப்ப கையில கொடுக்கிறாங்க. தியாகத்தோடு கூட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதே தேசத்துல தான், இதே நாட்டில் தான். ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்தார். ஐயா, சர்ச்சு கட்டணும் வட இந்தியாவில் சொன்னீங்களே, ஆமா, அதில் முதல் பங்காக ஒரு 25,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறேன், மீதி நான் கொஞ்சம் கொஞ்சமா தரேன், இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க. அவரை பார்த்த ஒரு ஏழை மனிதராய் தெரிந்தது. அதனால நான் கேட்டேன், இந்த பணம் உங்களை பார்த்தா உனக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அந்த சித்தாளா வேலை செய்கிறேன், கட்டடம் கட்டுற இடத்துல சித்தாளா வேலை செய்கிறேன். அவர் மேன்ஷனாக வேலை செய்கிறேன், எனக்கு டெய்லி சம்பளம் கிடைக்கும், வேலை இருந்தால் சம்பளம் கிடைக்கும். ஐயா, இந்த பணம் நான் கொஞ்சம் கொஞ்சமா என் மகனுக்காக சேர்த்து வச்சேன். பிள்ளை 12th படிக்கிறான், அவனை காலேஜில் படிக்க வைக்கணும்னு சேர்த்து வச்சேன். அதில் 25,000 ரூபா சேர்ந்துருக்குது. இந்த பணத்தை முதல்ல அனுப்புங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறேன். உங்கள் பையன் இப்போ என்ன படிக்கிறான்? +2 படிக்கிறான். அப்போ அடுத்த வருஷம் காலேஜுக்கு போகணுமே, அதை கத்தர் பார்த்துக்குவாரியா, நீங்கள் சர்ச்சு கட்ட அனுப்புங்க. ஏழை ஜனங்கள், பணக்காரங்க இல்லை. 3 பேர் சம்பளம் வாங்குறவங்க கூட ஆலயங்கிட்ட பணம் கொடுப்பதில்லை. பெரிய பிசினஸ் பண்ணி லட்சமா சம்பாதிக்கிறவங்க கூட இல்லை. சாதாரண மக்கள், ஏழை மக்கள் தியாகம் பண்ணி கொடுக்கிற பணத்தை வச்சு ஆலயங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம தேவன் எப்படி வச்சிருக்கிறார்? பாதிக்கப்படுகிற அளவுக்கு நம்ம கொடுக்கிறோமா? பாதிக்கப்படுகிற அளவுக்கு கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எங்க ஊர் பக்கத்தில் 6 மணி நேரில் ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறது. அதுல புதுசாக ஒரு மேனேஜர் வந்தார், டிரான்ஸ்ஃபர் ஆகி. அவர் ரிட்டையர்ட் ஆகி அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிற சமயம் என்னை பார்க்க வந்தார். என்னை பார்க்க வந்தபோது சொன்னார், பிரதர், இந்த 4 மாவட்ட ஜபத்துக்கு வந்த பிறகு என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. என்ன மாற்றம்? பெரிய ஆபீசர், மேனேஜராக இருக்கிறவர். அவர் சொன்னார், நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு நீங்களே ஜெபிங்க, ஊழியக்காரனை தேடாதுங்க. நான் அதை கற்றுக்கொண்டேன். முதல்ல நாம ஜெபிக்கணும்னு, நாங்கள் குடும்பமா ஜெபித்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். முடியாத பட்சத்தில் ஊழியருடைய உதவியை தேடுவோம். 2வது, நான் இந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன், இவ்வளோ பணம் வாங்குகிறேன். ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு கொஞ்சம் கொடுப்பேன். இப்போ எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை மாத்திரம் வைத்துக்கொண்டு மீதி அத்தனையும் நான் மிஷனரி ஊழியத்தை கொடுக்கிறேன். அதை நான் இங்கே வந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? யாவர் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். என் பிள்ளைகளே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படியே கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. 5 நிமிஷம் தான், ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். 145 கோடி மக்கள், தாகத்தோடு இருக்கிற மக்கள், வாஞ்சியோடு இருக்கிற மக்கள். யார் சொல்லுவது? இந்த மதுரை மாவட்டத்தில் கிராமங்கள் ஆத்மாக்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. யார் சொல்லுவது? ஆண்டவரே, இனி நான் சொல்லுவேன்,
உம்மை பற்றி அறிவிப்பேன், மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். இனி அமைதியாக இருக்க மாட்டேன். ஆண்டவரே, தினம் ஒரு ஆளுக்காவது ஒரு கைப்பருதி கொடுப்பேன். தினம் ஒரு ஆளுக்காவது இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்லுவேன். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், எனக்கு கிருபை தாங்க. வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு 3 மணி நேரமாவது நான் போய் வீடுகளுக்கு வீடாக சுவிசேஷம் சொல்லுவேன், கைப்பருதி கொடுப்பேன். எனக்கு பேச தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒரு கைப்பருதி கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அறிவிப்பேன், உம்மை மற்றவர்களுக்கு சொல்லுவேன், ஒருவருக்காவது சொல்லுவேன். நான் பரலோகத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு வரமாட்டேன், ஆத்துமாக்களோடு நான் வரணும் ஆண்டவரே. எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும் ஆண்டவரே. நான் சொல்லுவேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, 145 கோடி மக்கள் அப்பா, பீகார்ல, குஜராத்தில், ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், ஜார்க்கண்ட்ல, மேற்கு வங்காளத்தில் எவ்வளவு ஜனங்கள் ஆண்டவரை, கோடி கோடியான என் ஜனம், பக்தி உள்ள மக்கள். யாராவது ஒரு நற்செய்தி சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. மிஷனரிகளை நான் தாங்குவேன், மிஷனரி ஊழியத்தை நான் பொறுப்பெடுப்பேன், வட இந்தியாவில் ஆலயத்தை கட்டுவேன், நீங்க சொல்லுகிற மாதிரி நான் செய்வேன். இந்த தேச மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நான் ஏதாவது செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ சொல்லுகிறபடி செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, உங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவருக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்த இயேசுவுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் கேட்கிறார், உனக்காக சிலுவை சுமந்தேனே, அடிக்கப்பட்டேனே, நொறுக்கப்பட்டேனே, என்னை பலியாய் ஒப்பு கொடுத்து என் பிள்ளையாக உன்னை மாற்றினேனே, எனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் ஆண்டவர் கேட்கிறார், என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கவும், மிஷனரிகளை அனுப்பவும், அதற்காக ஜெபிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பயன்படுத்துங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? அப்படி கண்களை மூடி இருக்கும் போது வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்னால் முடிந்த அளவு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், மிஷனரிகளை அனுப்ப ஒப்பு கொடுக்கிறேன். ஆலயம் கட்ட ஆண்டவர் கிருபை கொடுத்தால் ஆலயம் கட்ட ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க வலது கரம் உயர்த்துங்க, நிற்கிற இடத்துல உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு மனிதனை தேடி வந்தீங்க, இத்தனை பேர் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாங்க, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், மிஷனரிகளை அனுப்புவோம், ஆலயத்தை கட்டுவோம். ஆண்டவரே, கிருபை தாங்க என்று ஜெபிக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, இவங்களை பயன்படுத்துங்கப்பா, இவங்க கொடுப்பதற்கு உதவி செய்யுங்க. இவங்க பணம் அனுப்ப கிருபை கொடுங்க, ஆலயம் கட்ட நீங்க வசதியை கொடுங்க, மிஷனரிகளை அனுப்ப இவங்களுக்கு உதவி செய்யுங்க, தியாகத்தோடு அனுப்ப கிருபை கொடுங்க. ஒருவரை கூட விட்டு விடாதிருங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க. எங்களை நம்புகிறீங்களப்பா? எங்க இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிங்க 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. முடிந்தா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லுகிறதை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, நான் செய்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய உள்ளம் மகிழும், ஆண்டவருடைய உள்ளம் களி கூறும். ஆண்டவரே, இத்தனை பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஊழியத்தில் பயன்படுத்துங்க. ஒவ்வொருவர் மூலமாக இந்தியாவில் ரட்சிப்பை உண்டாக்குங்க. ஒவ்வொருவர் மூலமாக சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பரவ செய்யுங்க. இவர்களை ஆவியானவர் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுப்பீராக. சுவிசேஷத்தை சொல்ல கிருபை தாரும், ஜெபிக்க கிருபை தாரும். மிஷனரிகளை அனுப்ப, ஆலயம் கட்ட நீர் அவளுக்கு பண வசதிகளை கொடுத்து ஆசீர்வதித்து அவளை பயன்படுத்தும். கர்த்தரப்படி ஒவ்வொருவரை நீர் பயன்படுத்த ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை கீழே போட்டுக் கொள்ளுங்க. இதுவரை நான் மிஷனரி அனுப்பலை, இதுவரை மிஷனரி ஊழியத்துக்கு நான் காணிக்கை கொடுத்தது இல்லை. எனக்கு அது தெரியாது, அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். இனிமேல் நான் மிஷனரி ஊழியத்துக்கு காணிக்கை கொடுப்பேன், மிஷனரிகளை தாங்குவேன். அப்படி சொல்றவங்க மட்டும் வலதுகரம் வைத்துங்க. அநேகர் உங்களை பார்த்து ஆண்டவருடைய உள்ள மகிழ்கிறது. இன்றைக்கு அந்த மிஷனரி ஸ்டாலுக்கு போங்க. எந்த ஸ்தாபனத்தின் மூலம் நீங்கள் தாங்க ஏவப்படுகிறீங்களோ உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்துருப்பாங்க. கைகளை கீழே போடுங்க. ஐயா, இதுவரை எனக்கு தெரியாது, 4 லட்சம் இருந்தால் வட இந்தியாவில் ஆலயம் கட்டி விடலாம் என்பது தெரியாது. நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் என் பிள்ளைகளுடைய திருமணம், வீடு கட்டுகிற காரியம், ஒரு நன்மை நடந்தால் ஒரு சர்ச்சு கட்டுவேன், நான் ஒரு ஆலயம் கட்ட ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்கிறேங்க. கரம் வைத்துங்க. முதல்ல ஒப்பு கொடுத்தா தேவன் வசதி தருவார். முதல்ல ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
உங்க மூலமா பெரிய காரியம் தேசத்தில் நடக்க போகிறாரு. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரமுயர்த்தி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மிஷனரி ஊழியங்களை குறித்து, எங்கள் தேசத்தை குறித்த தெளிவை எங்களுக்கு உண்டாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மிஷனரிகளை அனுப்ப தீர்மானம் எடுக்க வைத்த தேவனே, அதை செய்வதற்கு பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, இவர்களை இவருடைய குடும்பங்களை பயன்படுத்துங்க. ஆலயம் கட்ட தீர்மானம் எடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய வருமானங்களை பெருக பண்ணுங்க. அவங்க மூலமா ஆலயங்கள் எழும்ப இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுத்தபடியால் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும். இவளில் வியாதியாயிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். இவர்களில் பண கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும். இவர்களில் தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.